அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Audible இருக்கா? What is the difference between tributaries and distributaries? Okay, start பண்ணிரலாம். நான் சொல்றேன் ஓகேங்களா. Tributaries அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. மெயின் ஸ்ட்ரீமில் இருக்குது. இப்போது மெயின் ஸ்ட்ரீமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற நதிகளும் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் நதிகள் கூட சேரும் ஓகேங்களா. ஒரு பெரிய நதி போகுது அப்படின்னா போகும்போது மற்ற நதிகள் வந்து சேருது. எக்ஸாம்பிள் கங்காவை எடுத்துக்கோங்க. கங்காவுடைய ட்ரிபியூட்ரி தான் யமுனாவாக இருக்கலாம். அதுக்கு யமுனைக்கு நிறைய ட்ரிபியூட்ரிஸ் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து கங்காவுடைய ட்ரிபியூட்ரிஸ் தான் கண்டக், அப்புறம் வந்து சன், அப்புறம் கோமதி, இப்படி நிறைய ட்ரிபியூட்ரிஸ் இருக்கும் ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படிங்கிறது இந்த நதி போய் முடிகிற இடத்துல திருப்பி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரியும், நிறைய கிளை நதிகளாக பிரியும் ஓகேங்களா. கிளை நதிகளாக பிரியும் ஓகேங்களா. இதுதான் இந்த இடம் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்ரி. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஓகேங்களா. அந்த நதிகள் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து சேருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ட்ரிபியூட்ரிஸ். பிரிகிற அதாவது வந்து முடிகிற இடத்துல பிரியுது பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்ட்ரிபியூட்ரி ஓகேங்களா. சரி, நம்ம இப்போ கிளாஸுக்கு போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வைஸ் பிரசிடென்ட்டுடைய நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, இப்பயும் நடக்காது. பட் நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இட் செல்ஃப் அ அன்பிரசிடென்டட் ஒன் ஓகேங்களா. அப்போ எதனால் அதை பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் அப்போசிஷன் வாஸ் கிளைமிங் தட் வைஸ் பிரசிடென்ட் இஸ் பார்ஷியல் ஓகேங்களா. இஸ் ஹேவிங் பார்ஷியாலிட்டி, இஸ் கிவிங் பார்ஷியாலிட்டி ஓகேங்களா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் நேச்சராக அவர் வந்து செயல்பட மாட்டுறாரு அப்படிங்கிறத அக்யூஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் அவர் கான்ஸ்டிடியூஷனில் எந்தெந்த ஆர்டிக்கல்லேருந்து பவர்ஸை வந்து டிரைவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சில இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் நமக்கு தேவைப்படுது. அது என்னென்னா இவர் தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆஃப்டர் பிரசிடென்ட். அதாவது வந்து முதல் குடிமகன் பிரசிடென்ட்னா இரண்டாம் குடிமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஓகே. இவரோட பவரை வந்து ஆர்டிகல் 63லேருந்து டிரைவ் பண்ணுறாரு. வைஸ் பிரசிடென்ட்டோடைய பவரை ஆர்டிகல் 63லேருந்து டிரைவ் பண்ணுறாரு. 64ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ த ஷி இஸ் ஆல்சோ த எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா ஓகேங்களா. வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் ஆகுறாங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கலி சேர்மேனாகவும் சேர்பர்சனாகவும் ஆயிடுறாங்க ஃபார் ராஜ்யசபா. அது எங்கேருந்து எடுக்கிறோம், 64லேருந்து நம்ம எடுக்கிறோம். 64 ஆர்டிகல் 64. அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லேட் டவுன் இன் ஆர்டிகல் 67 ஓகேங்களா. ஆர்டிகல் 67ல் இட் இஸ் லேட் டவுன். அப்போ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்கா அப்படின்னா இருக்கு ஓகேங்களா. அப்போ என்ன ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல்னா ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஈ கேன் கிவ் இஸ் ரெசிக்னேஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட அவர் வந்து ரெசிக்னேஷன் கொடுப்பாரு, பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாரு. ரிசைன் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா he or she should submit the resignation letter to president ஓகே. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இப்போ இவரை இம்பீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இம்பீச்மெண்ட் பிரசிடென்ட்டுக்கு இம்பீச் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், there is a process or there is a what to say, அவருக்குன்னு ஒரு அந்த காரணம் இருக்குது. இம்பீச் பண்ணணும்னா ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம் அப்படின்னா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு இருக்கானா இருக்குது, 2 இருக்குது, மிஸ்பிஹேவியர், ப்ரூவன் இன்கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ எதை வேணாலும் காரணமாக வச்சு அவரை இம்பீச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஆனால் இதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா 67 என்ன சொல்லுதுன்னா லோக்சபாவிலேருந்து இந்த இம்பீச்மெண்ட் எழ முடியாது.
ராஜ்யசபால இருந்து தான் அந்த ரெக்வஸ்ட் எழ முடியும். ஓகேங்களா? ரெக்வஸ்ட்னா 14 டே நோட்டீஸ் கிடைக்கும். அந்த 14 டேஸ் நோட்டீஸ்க்கு அப்புறமா அவர் வந்து பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா he will be impeached after effective majority. There are types of majorities in voting pattern. ஓகேங்களா? அதில் effective majority is one of the important majority. அதாவது 2/3 of the voting who are effectively present. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 240 இருக்கு, ராஜ்யசபாவில் 240 இருக்குங்க, 245 245 ராஜ்யசபாவோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து 245. இப்போ தேர் ஆர் சம் ஆப்சன்டீஸ்னா அந்த ஒரு 45 சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது, எலெக்ஷன் நடக்காமல் இருக்குது, இல்லை ஃபில் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஆப்சன்டீஸ். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த 200 சீட்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. 200ங்கிறது தான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த 200ல் உங்களுக்கு 2/3 வேணும். இந்த 2/3 ஓட்டிங் இருந்ததுன்னா தென் இட் இஸ் அசியூம்டு தட் இட் இஸ் பாஸ்ட். எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது என்னது? அப்போ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரேமிங் த கவர்மெண்ட் which is 1/2 of the what? Full strength of the Lok Sabha. அதாவது 543 இருக்குது, இதில் நமக்கு ஆஃப் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 271 சீட்ஸ் வேணும். இதுதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா அப்போ என்னது? சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது which is half of the members voting who are voting present and votingல half of the members இருந்தால் போதும். சார் அப்போ ஒரு 2 பேர் இருந்தாலே போதுமா, ஒருத்தர் ஓட்டு போட்டால் செல்லுமானா, அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவாரம்னு வச்சுருக்காங்க. குவாரம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 10% ஆவது வேணும். 10% ஆஃப் த மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான், மெம்பர்ஸ் வந்து அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த செஷனையே நடத்த முடியும். ஓகேங்களா? அதுதான் குவாரம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு இருக்குது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னது? 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஓட்டிங். இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா? அப்போ பிரசிடெண்ட்டை, வைஸ் பிரசிடெண்ட்டை நீங்கள் இம்பீச் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ராஜ்யசபாவில் யூ நீட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து லோக்சபாவுக்கு அனுப்புவாங்க. லோக்சபா should give permission. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும்னு அர்த்தம். தென் த வைஸ் பிரசிடென்ட் கேன் பி இம்பீச்ட். ஓகேங்களா? இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இம்பீச் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது கேன் he or she preside அப்படின்னா he or she can't preside when there is a motion to decide whether the vice president should be impeached or not. வைஸ் பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் பொழுது அவர் சேர்பர்சனாக ஆக்ட் ஆக முடியாது. இதை எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 92 சொல்லுது. ஆர்டிகல் 92 is saying this. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அவர் he or she has the right to speak. Yes, he or she has the right to vote. No. ஸ்பீக்கருக்கு வாங்க. ஸ்பீக்கருக்கு வரும் பொழுது he or she has the right to speak. when there is a impeachment procedure அப்படின்னா he or she has the right to speak. he or she has the right to vote. ஸ்பீக்கருக்கு நான் சொல்கிறேன். எஸ். இங்கே ஏன் இல்லை, இங்கே ஏன் இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர் இஸ் ஆல்சோ எம்பி, வைஸ் பிரசிடென்ட் இஸ் நாட் அன் எம்பி. அதனால தான் அவரால் அந்த ப்ரொசீடிங்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் பேசலாம், ஆனால் ஓட்டு பண்ண முடியாது. அதே ரீசன் தான் ஜாயின்ட் சிட்டிங் அப்பையும். ஜாயின்ட் சிட்டிங் he cannot preside over, he or she cannot, vice president of India cannot preside over joint sitting. ஓகேங்களா? ஸ்பீக்கர் ப்ரிசைட் பண்ணுவார். ஸ்பீக்கர் இல்லையா, வைஸ் டெப்டி ஸ்பீக்கர் ப்ரிசைட் பண்ணுவார்.
டெப்டி ஸ்பீக்கர் இல்லையா, டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வில் preside. டெப்டி சேர்மனும் இல்லையா, சேர்பர்சன்ஸ் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, வைஸ் சேர்பர்சன்ஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ், அதில் யாராவது preside பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த அளவுக்கு சினாரியோ போகாது. பட் திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, who will be missing? Chairperson of ராஜ்யசபா will be missing. ஓகேங்களா. Next is with respect to multi constituency. One candidate multi constituency. எல்லாருமே வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. சார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வேணும் வேணாம் எப்படி போயிட்டுருக்கு. Government recently has also introduced bills, two important bills for constitutional amendment, 129th constitution amendment for the introduction of one nation one election bill. One nation one election bill. அது இல்லாமல் இன்னொரு பில்லை இது பண்ணுறாங்க for synchronizing the elections with respect to parliament and union territories. 3 union territories which is having legislature. அது என்னென்ன union territories? டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, இந்த மூணுத்துக்குமே வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சேர்க்குறாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், திஸ் ஹாஸ் பீன் டிஃபீட்டட். ஓகேங்களா, பிகாஸ் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், கவர்மெண்ட் நீட்ஸ் special majority which is 2/3. அது அவங்களுக்கு கிடைக்கல. So this bill has been defeated and this bill has been submitted to joint parliamentary committees. Joint parliamentary committees இப்போ முடிவெடுப்பாங்க, இது வேணுமா வேணாமா, கிளாஸ் பை கிளாஸ் வந்து பார்ப்பாங்க, இது feasibilityயா இல்லையா என்னன்றதெல்லாம் பார்ப்பாங்க. But initially why it has been, இதோட ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, ப்ரோஸ் இல்லைனா வந்து இதுக்கு வேணும்னு சொல்கிறவங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். மெயினாக எல்லாமே எதில் வந்து முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து முடியுது. ஒன்று வந்து ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹை அமௌண்ட் ஆஃப் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஹை அமௌண்ட் ஆஃப் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து நிறைய பல ஆயிரம் கோடிகள் வந்து செலவு பண்ணுது. இதை ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக வைக்கும் பொழுது விச் இஸ் சிங்க்ரனைசிங் ஆஃப் பார்லிமெண்ட்ரி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸ் வச்சிங்க அப்படின்னா இட் வில் த காஸ்ட் வில் பி ரெடியூஸ்ட். ஏன் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது? ஏன்னா வந்து நீங்கள் அந்த எலெக்ஷன் பூத்தில் வந்து ஒரே டைம்லேயே வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரே டைமில் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஒரே டைமில் சம்பளம் கொடுத்துடலாம், ட்ரைனிங்க்கான பேட்டா கொடுக்கலாம், அவங்களுடைய அந்த போயிட்டு வர செலவு குறையும். ஓகேங்களா, இது இல்லாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயினிங் செலவு குறையும், கேண்டிடேட்ஸுக்கு கேம்பெயினிங் செலவும் குறையும். ஒரே நேரத்தில் எம்பி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஓட்டு கேட்கலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸை நம்ம வந்து ஒரு எலெக்ஷன்லேருந்து இன்னொரு எலெக்ஷன்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுற செலவு குறையும். ஸோ இந்த மாதிரியான செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது குறையிறதுனால உங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வில் ரெடியூஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த வாதம். ஓகேங்களா, செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உங்களால் என்ன பண்ண முடியல, தேர் இஸ் அன் இம்பேஸ்னா அரெஸ்டிங் ஆஃப் த கவர்னன்ஸ். உங்களால் வந்து ஒரு புது ஸ்கீமை வந்து கொண்டு வர முடியாது. தேர் ஓன்ட் பி எனி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் மிஷினரிஸ் வந்து செயல்படாது, ஏன்னா ஆஃபீஸர்ஸ் வில் பி டர்ன் டவுன் டு த எலெக்ஷன் ஒர்க்ஸு. ஓகேங்களா, எலெக்ஷன் கவர்மெண்ட் மிஷினரிஸ் வந்து செயல்பட மாட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, தனித்தனியாக வேறு நேரத்தில் எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷனும் வந்து டக்குன்னு இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிஞ்சிடாது. அதை எப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டே வென் த எலெக்ஷன் ஹாஸ் பீன் அனௌன்ஸ்ட். எலெக்ஷன்னு சொல்லிட்டாங்க அப்போத்துலேருந்தே வந்துடும், டேட்லேருந்து வராது. ஓகேங்களா, அப்போ எலெக்ஷன்னு சொல்கிற டேட்டு எலெக்ஷன், அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரு மாதமாவது எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ற டேட் வந்து அதுலேருந்து ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2 மாதம் 60 days
கவர்னன்ஸ் வந்து முடங்குது. இப்போ there is no synchronization between the parliament and state legislature னு வச்சுக்கோங்க. 3 டைம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்குங்க. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அண்ட் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன். இப்போ இது எல்லாத்துக்குமே 2 மாதம் கொடுங்க. கிட்டத்தட்ட எஃபெக்டிவ்லி இட் இஸ் half a year. உங்களுக்கு கவர்னன்ஸ் முடங்குற டைம் வந்து எவ்வளவு? half a year வந்து முடங்குது. இது வந்து நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்லாமே கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் எடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா 7 ஃபேஸஸாக 8 ஃபேஸஸாக நடக்கும். ஃபேஸஸாக நடந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே டைமில் வந்து வைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா இந்த வாட்டியே பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து ஏப்ரலில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன், இல்லை மார்ச்சில் ஆரம்பிச்சுதான்னு தெரில. மார்ச் லாஸ்ட்டில் ஆரம்பிச்சது, மே வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். அவங்க சொன்னது கிட்டத்தட்ட வந்து மார்ச் ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. 7 ஃபேஸஸாக நடந்துச்சு. அவங்க எப்போ வந்து இதை அறிவிக்கிறாங்க? ஜூன் 4 வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. அப்போ மேலேருந்து மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் எந்த ஒரு காரியமும் நடக்காது, எல்லாம் முடங்கிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இது இல்லாமல் இப்போ ஸ்டேட்டுக்கு தனியாக எலெக்ஷன் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 2 மாதம் எடுப்பாங்க. இது இல்லாமல் சிங்க்ரனைஸ்டாக சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல பிரதேஷ் ஹரியானாவுக்கு ரீசெண்டாக நடந்துச்சு, சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவுக்கு தனியாக நடந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 எலெக்ஷனையும் சிங்க்ரனைஸாக வைக்கும்போது மகாராஷ்டிராவுக்கு என்ன தான் முடிஞ்சிருந்தாலுமே அப்போ அவங்க அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அசாமோட அதுக்கப்புறமா வந்து சத்தீஸ்கரோட எப்போ வருதோ அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 days லேக் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்குது ஆவரேஜாக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 days, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எலெக்ஷன் டியூட்டினாலே போகுது. ஓகேங்களா? அண்ட் தேர் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கான்ஸ்டன்ட் எலெக்ஷனரிங்கே போயிட்டுருக்கு. ஹை பாலிட்டிஷியன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார், இப்போ ஒரு எலெக்ஷன்னா அவரும் தான் கேம்பெயின் பண்ணுற வர்றாரு. அப்போ அந்த டிசிஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுக்க வேண்டிய க்ரூஷியலான டிசிஷன்ஸ் தள்ளி போகுது. இப்போ இதையே நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து இந்த எலெக்ஷன் நடக்கும். அப்போ நம்ம இந்த எலெக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், மற்ற டைம்லாம் கவர்னன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த 2 விஷயத்துக்காக தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் கிரிட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஓகேங்களா? ஓகேனா அவங்களுக்கு அந்த கான்செப்ட்லேயே ஓகே இல்லை, பட் இப்படியே ஒரு வாதத்துக்குனே ஓகேன்னே வச்சுப்போம். பட் இதில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது. என்னது அப்படின்னா த வெரி பர்பஸ் என்னது? இட்ஸ் இஸ் ஹை அமௌண்ட். அதுவும் இல்லாமல் நிறைய டைம், நிறைய லைஃப், அந்த எலெக்ஷன் சைக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நாங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த கேரண்டி தட் த ஃபார்மிங் ஆஃப் த கவர்மெண்ட் ஷால் நாட் ஃபெயில்? முதல்ல ஏன்னா இனிஷியலாக நமக்கு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சைமல்டேனியஸாக தான் எலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிரசிடென்ட் ரூல், அதுக்கப்புறமா வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்ஸு, ஆர்ஸ் ட்ரேடிங்கு, இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை இன்ஸ்டெபிளைஸ் ஆக்கி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாக்கி, அதுக்கப்புறமா வந்து அந்த எலெக்ஷன் அந்த கண்டக்ட் பண்ணுற இதுவே வந்து அந்த சைக்கிளே வந்து உடஞ்சிடுச்சு. சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸுங்கிற அந்த சைக்கிளே இட் ஹாஸ் பின் டெஸ்ட்ராய்டு. இதே மாதிரி ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? இப்போ 2029, இப்போ இந்த பில்லு படி 2034 தான் சிங்க் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ 2034 சிங்க் பண்ணுற இந்த எலெக்ஷன் லோக்சபாவுக்கும் இல்லை பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் சிங்க் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன்ஸ் எப்போ? அடுத்த எலெக்ஷன் பீரியட் எப்போ? 2039. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மற்ற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ஸ்டேபிளாக இருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நிச்சயமே கிடையாது. அப்போ அவங்க ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 2036 தோற்றுருது, கவர்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுங்கள் அடுத்த சைக்கிள் வரைக்கும், இல்லைனா அடுத்த 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ மட்டும் எலெக்ஷன்ஸ் நடத்துங்க. வர்ற கவர்மெண்ட்டு அடுத்த 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ தான் இருக்கும், ஃபுல் ஆட்சியே தொடராது.
இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரும்போது இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம் அண்ட் டெமோக்ரஸி. இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம் அண்ட் டெமோக்ரஸி. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு வாங்க, அந்த 2.5 வருஷத்துக்கு தான் வரும் அப்படின்னா, த கவர்மெண்ட் வில் பி ஷார்ட் லிவ்டு. ஷார்ட் லிவ்டு கவர்மெண்ட்ஸ் என்ன வந்து இது பண்ணுவாங்க, லாங் டேர்ம் கவர்னன்ஸ் அந்த பிளானிங்கே அவங்க போட மாட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கான சர்வைவலுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ தே வில் பி மோர் ஆஃப் அ வாட், ஃப்ரீபி கவர்மெண்ட். ஃப்ரீபி கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? இல்லைனா வந்து பீப்புள் ப்ளீஸிங் கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. லாங் டேர்ம் கவர்னன்ஸுக்கு அவங்க வந்து போட மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க. இன்னொன்று, இந்த அடுத்தடுத்த வருஷமே வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர்ஸுக்குமே வந்து போடக்கூடிய அந்த எலெக்ஷன் மேலே இருக்கிற அந்த ஒரு அப்பாத்தி வந்துடும். எலெக்ஷன் அப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் அப்பாத்தி இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓட்டிங் டேர்ன் அரவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ இஸ் கம்மிங் அண்ட் ஓட்டிங் வில் ரெடியூஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துல. எதை நீங்கள் மறுக்கிறீங்களோ அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த விஷயம், இப்போ கவர்னன்ஸ் இஷ்யூக்கு வாங்க. எம்சிசியை நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்லைட்டாக ட்வீக் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு இதுவை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எம்சிசியை ட்வீக் பண்ணாலே போதும். இது இல்லாமல் இது ஃபெடரலிசமுக்கும் அதே அகெயின்ஸ்டாக இருக்குது, அதையும் உங்களால் தடுக்க முடியும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வில் பி அட்வான்டேஜஸ் டு சர்டன் பார்ட்டிஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் டு சர்டன் பார்ட்டிஸ். எதுக்குன்னா, இட் வில் பி அட்வான்டேஜஸ் டு த நேஷனல் பார்ட்டிஸ். It will be disadvantageous to the state parties because state level issues like farmers, ஓகேங்களா, farmers, அப்புறமா வந்து water issue, water dispute, these and all will be subsumed by the national level issues like defense, communication, அதுக்கப்புறமா வந்து economic activity, இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் it is against democracy. ஓகேங்களா, அதனால் இது டெமோக்ரஸிக்கும் எதிரானதாக இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம். ஆனால் இதில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ தான் இந்த ஆர்டிக்கலுக்கே வரப்போகிறோம். ஓகே, இதில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒன் கேண்டிடேட் ஒன் கான்ஸ்டிடியூவன்சி பற்றி பேச மாட்டாங்க. ஒன் கேண்டிடேட் ஒன் கான்ஸ்டிடியூவன்சி. ஏன்னா இது வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஒரே கேண்டிடேட், one candidate can contest in two constituencies. ஓகே, இப்போ இதனால் என்ன ஆகுது, பை எலெக்ஷன்ஸ் வருது. பை எலெக்ஷன்ஸ் ஆர் கம்மிங். இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபஸ்ட்டு பிரச்சனை அமௌண்ட், எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கேயும் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ப்ராப்ளம். எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது ராஜ்யசபா இது லோக்சபா எலெக்ஷன்ஸை பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இல்லைனா பட்ஜெட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 கோடி செலவாகுது. 3000 கோடி எலெக்ஷனை பண்ணி முடிக்கிறதுக்கு மட்டும். ஓகேங்களா, அப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 13 கோடி. ஒரு 10 கேண்டிடேட் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து 130 கோடி அந்த மாதிரி செலவாயிடும். ஓகேங்களா, இது கம்மியாக இருக்கலாம். பட் உங்களுக்கு மற்ற அந்த எலெக்ஷன்னா எவ்வளோ செலவாகுது தெரியுமா, மற்ற கேண்டிடேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் பார்ட்டிஸு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1,35,000 கோடிகள் செலவு பண்ணுறாங்களாம். கோடி 35,000 கோடி, 1,35,000 கோடி செலவாகுது ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸுக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த செலவை யோசிச்சு பாருங்கள். ஒரு கான்ஸ்டிடுவன்சி கிட்டத்தட்ட 250 கோடி செலவு பண்ணுறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்த்து குமுலேட்டிவாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இவ்வளோ பெரிய செலவு அல்டிமேட்லி யார் தலையில் வந்து விடியும், வில் கம்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அண்டர் த டேக்ஸ் பேயர்ஸ் மணி. நம்ம மேலே தான் விடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது.
செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட்வான்டேஜஸ் டு த ரூலிங் பார்ட்டி. Advantages to the ruling party. ஏன்னா Representation of People Act 1951 என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 மாசத்துக்குள்ள within 6 months of the resignation of the candidate you have to conduct the by election. அப்ப உடனே ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி மோர் அட்வான்டேஜஸ் டு த ரூலிங் பார்ட்டி. ஏன்னா ரூலிங் பார்ட்டி ஆஸ் த மென் அண்ட் மிஷினரி, ஓகேங்களா, தே ஹாவ் த அட்வான்டேஜ் விச் இஸ் அன்ஃபேர் டு த டெமோக்ரஸி. அண்ட் செகண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு த செகண்ட் பாயிண்ட் விச் இஸ் it is disadvantages to the opposition member who has recently lost. Disadvantages to the opposition member. Okay, அது இல்லாம fourth point is again it will also against the right to freedom of speech. Right to freedom of speech and expression which is guaranteed under article 19. சார் இது எப்படி சார்? ஏன்னா அந்த கேண்டிடேட்டை அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் இருக்கக்கூடிய மக்கள் தனக்காக பிரதிநிதியாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தனக்கான ஒரு வாய்ஸ் பீஸாக, ஒரு மவுத் பீஸாக, நமக்கான ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு கேண்டிடேட் ஏதோ ஒரு கான்ஸ்டியூவன்சியை ஏமாற்ற போகிறாரு. ஏமாத்துறதுன்றது பெரிய வார்த்தை, ரிசைன் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மக்களுக்கு இவர் அழைக்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், டிஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா, இல்லைனா வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவருடைய கேண்டிடேச்சரை வந்து வாபஸ் வாங்கினார். ஓகேங்களா, அவருக்கு விழுந்த ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் டேர்ன் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 72% வந்தாங்களாம். பை எலெக்ஷனில் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா 62% தான் வராங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓட்டர்ஸ் அப்பாத்தி. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்தின் மேலே மக்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கிற தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ட். அப்போ என்ன பண்ணணும், we have to first of all we have to amend the provision. ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இருக்கக்கூடிய 1951 இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை நம்ம we have to amend. செக்ஷன் 33(7) ஓகேங்களா, அதை வந்து we have to amend பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் one candidate should be what to say, he has to compulsorily only contest in only one election, one constituency. அந்த மாதிரி கொண்டு வரணும். இதுக்கு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்குல்ல. இப்போ ஒரு லீடர் இருக்கார், இப்போ என்ன பார்ட்டி இஸ் டிபெண்ட் ஆன் அ லீடர் ஆர் அ ஃபேமிலி. ஓகேங்களா, அந்த லீடரை வந்து எங்கன்னா தோற்றுறக்கூடாது, அவருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எட்ஜிங் மெக்கானிசமாக இதை வந்து செயல்படும். ஓகேங்களா, எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் இந்த பெனிஃபிட் வந்து ஓவராலாக வந்து இதோடைய ரிஸ்கில் நிறைய அடி வாங்கிடுது. ஓகேங்களா, ஏன்னா இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இதில். ஒன் நேஷன் அந்த ஒன் ஓட்டர் ஒன் கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறது, சாரி ஒன் கேண்டிடேட் ஒன் கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறது, மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சிங்கிறது. ஸோ அதனால் இதை பார்க்கும் பொழுது நம்ம ஒன் கேண்டிடேட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சி தான் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பொலிட்டிக்கல் வில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஜேடி அப்போசிங் த பொலாவரம் ப்ராஜெக்ட். பொலாவரம் ப்ராஜெக்ட் பற்றி நமக்கு பிலிம்ஸில் தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பிலிம்ஸில் தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை என்னங்கிறத ஒரு வாட்டி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துருவோம். பொலாவரம் ப்ராஜெக்ட் வந்து ரிவர் கோதாவரியை வந்து இணைக்கிற ப்ராஜெக்ட். ரிவர் கோதாவரியும் கிருஷ்ணாவையும் இணைக்கிற ப்ராஜெக்ட் தான் பொலாவரம் ப்ராஜெக்ட். ஓகே, அது 2027 இணைக்கணும், இந்த ப்ராஜெக்ட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டேட்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பிலிம்ஸுக்கு தான் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். பொலாவரம் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ அனௌன்ஸ்ட் ஆஸ் அ நேஷ்னல் ப்ராஜெக்ட். எப்படி வந்து க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் எது
அப்படின்னு கேட்டாங்களோ போன வாட்டி 2024 கேட்டாங்களோ அதே மாதிரி which of the followings are recognized as national projectனு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு போலாவரம் ப்ராஜெக்ட், அப்புறம் வேறு எதெல்லாம் நேஷ்னல் ப்ராஜெக்ட் சும்மா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேஷ்னல் ப்ராஜெக்ட்டுங்கிற அந்த அங்கீகாரத்தை யார் கொடுக்குறது அதையும் போய் பாருங்கள். எந்த மினிஸ்ட்ரி கொடுக்குது, எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த எந்த கேபினட் டிசிஷன் இதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரிலிமினரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா with respect to this project national இது ஏன் வந்து எதிர்க்கிறாங்க, ஒடிசாலேருந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் there is a problem of submergence of the land, அதுக்கப்புறம் displacement of the tribal community, இதனால தான் இதை எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எங்கெங்கெல்லாம் சப்மர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the area which is given under the orange color. ஓகே, இது சத்தீஸ்கர், இது ஒடிசா, இது வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ் ஆகுது. இந்த கெனால் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கட்டுறாங்கன்னா இந்த கெனால் வந்து டேம் ப்ராஜெக்ட் வந்து இந்த கோதாவரியிலேருந்து கிருஷ்ணாவை இணைக்கிறதுக்காக கட்டுறது தான். ஓகேங்களா, கோதாவரியிலேருந்து எக்ஸஸ் வாட்டரை கிருஷ்ணாவுக்கு கொண்டு வராங்க. இதுதான் போலாவரம் ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட்டில் we are also speaking about the கார்பன் மார்க்கெட் ஃபங்க்ஷனிங். மறுபடியும் இந்த கார்பன் மார்க்கெட் தான் வருது. ஓகேங்களா, பட் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு யூ. ஓகேங்களா, கார்பன் மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணணும்னா why there is a excessive pollution and climate change. ஏன் இது நடக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸசிவ் ரிலீஸ் ஆஃப் greenhouse gases and pollutants. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணதுனால தான் indiscriminate release of the excessive greenhouse gases and pollutants. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we had pollution and climate change at the first place. இதை ஏன் சார் பண்ணோம் நம்ம அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது there is no fixed amount of money to be traded for the right to environment. We have taken the environment for granted. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குங்க, இண்டஸ்ட்ரி வந்து they are harnessing கோலை வந்து எடுத்து they are using it. இந்த கோலை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க they are giving money. இந்த கோல்னால் வரக்கூடிய பை ப்ராடக்ட் என்னது, ஃப்ளை ஆஷை ரிலீஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து பொல்யூட்டன்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் அதர் பொல்யூட்டன்ஸ் இதை வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ they are not giving any money. அப்போ இது என்ன ஆகுது, there is no incentive to reduce that pollutant. பை ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும், அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது வேறு ஏதாவது பண்ணணுன்ற இன்சென்டிவ் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்குமே இன்சென்டிவ் செட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் கார்பன் மார்க்கெட். ஓகேங்களா, எப்படியெல்லாம் கார்பன் மார்க்கெட்டை இது பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு டிமாண்ட் அண்ட் சப்ளை. தேர் இஸ் இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க, வாட் த கவர்மெண்ட் இஸ் டூயிங், இந்த கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இந்த வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் தான் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. ஓகேங்களா, தே ஆர் கிவிங் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் இட், certificates to various firms and individual companies. ஓகேங்களா, firms, individuals and companies இது எல்லாத்துக்குமே அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து சில கம்பெனிஸுக்கு தேவைப்படும், சில கம்பெனிஸுக்கு தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ 4000 டன் தான் ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா, 4 டன் தான் ரிலீஸ் பண்ணணும். 1 டன் இஸ் ஈக்குவல் டு
1 ton of CO2 is equal to 1 certificate. 1 certificate. அப்போ 4 certificate இருக்கு. 4 ton. சாரி, ஒரு டன் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு 2 டன் தேவைப்படுது, இந்த கம்பெனிக்கு 2 டன் தேவைப்படுதுன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்டருந்து வாங்கிக்குவாங்க. அப்போ இவங்க விற்றுருவாங்க. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ இந்த கம்பெனிக்கும் 2 தேவைப்படுது, இந்த கம்பெனிக்கும் 2 தேவைப்படுது, வெறும் 3 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான், கார்பன் இது தான் இருக்குன்னா தேர் வில் பி ஹையர் அமௌண்ட் ஆஃப் பிட்டிங் ஃபார் தட் ஒன் ரிமைனிங் CO2 certificate. ஓகே, ஸோ இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க? பை ஃபிக்ஸிங் யூ ஹாவ் டு ரிலீஸ் ஒன்லி 3 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பர் இயர் அப்படின்னு அந்த கவர்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் கார்பன் ஆப்செட்டிங். அதாவது ஒரு கம்பெனி ஒரு இடத்துல இருந்து வாங்குதில்ல, இதுக்கு பேர் தான் கார்பன் ஆப்செட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட் கேன் பி வாலண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் இட் கேன் பி ஆஃப் வாட் டு சே மேண்டேட்ரி இன் நேச்சர். வாலண்ட்ரியாகவும் இருக்கலாம், மேண்டேட்ரியாகவும் இருக்கலாம். இப்போது தேர் இஸ் அன் ஆர்கனைசேஷன், இதையும் வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட். இந்த கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் இஸ் அ NGO. இது வந்து ஒரு NGO. கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் இஸ் அ NGO. இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கார்பன் ஆப்செட்டிங் கேட்டாங்களோ 2021-22ல், அதே மாதிரி கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் பற்றியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் NGO which is helping companies and countries to offset their carbon and pollutants, environmental pollutants. இது ரெண்டுத்தையும் climate change ஐயும் காம்பேக்ட் பண்ணுறதுக்கும் environmental pollutant-ஐயும் காம்பேக்ட் பண்ணுறதுக்கும் the carbon disclosure project NGO is working on. ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் அட்வொகேட்டிங் ஃபார் ஃப்ரீ ட்ரேடிங் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? யார் வேணாலும், எந்த இண்டிவிஜுவல் வேணாலும் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் த கார்பன் சர்டிஃபிகேட். எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? பை யூஸிங் சம் மெத்தடாலஜிஸ். இப்போ ஒரு பிளான்ட் பண்ணுறாங்க, ஒரு டீயை பிளான் பண்ணுறாங்கன்னா தட் வில் ஜென்ரேட் சம் கார்பன் ஆப்செட்டிங். அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டை அந்த கார்பன் சர்டிஃபிகேட்டாக இவங்க கொடுக்கலாம், இவங்க ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஜென்ரேட்டட் சர்டிஃபிகேட்டை மார்க்கெட்டில் இவங்களே வந்து விற்றுக்கலாம். மற்ற கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியலையோ அவங்க வாங்கிக்கலாம். இப்படி மார்க்கெட் ஷுட் டிட்டர்மைன், நாட் த கவர்மெண்ட் ஷுட் டிட்டர்மைன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதை பற்றி தான் பேசுகிறாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் ஃபிலிம்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து இட் ஹாஸ் பீன் வாஷ்ட் அஷோர். ஓகேங்களா? சில இது வந்து ப்ரீடிங் சீசன் ஃபார் திஸ் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில். ஓகேங்களா? விசாகப்பட்டினத்தில் வந்து இது வந்து இறந்து கிடந்திருக்கு. ஸோ எதனால் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த மரைன் பொல்யூஷன், அப்புறமா வந்து பாட்டம் ட்ராலிங். ஓகேங்களா? இந்த 2 காரணங்களால் தான் சொல்கிறாங்க. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் பற்றி நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. தே ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் டர்ட்டில். டர்ட்டில்லையே மோஸ்ட் அபண்டன்ட் டர்ட்டில் வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் தான். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் டர்ட்டிலும் இது தான். ஓகேங்களா? 7 types ஆஃப் டர்ட்டில்ஸ் ஆர் தேர். அதில் இந்தியாவில் 5 types ஆஃப் டர்ட்டில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தே ஆர் ஃபவுண்ட். அதுக்கப்புறமா வந்து தே ஆர் ஆம்னிவோரஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்னிவோரஸ். தே ஆர் ஆம்னிவோரஸ் இன் நேச்சர். அப்புறம் அதோட பிஹேவியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நெஸ்டிங் விச் இஸ் கால்ட் அஸ் அரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க. அரிபடா அதாவது வந்து மொத்தமாக கூட்டமாக வந்து தான் நெஸ்டிங் பண்ணும். அந்த ஃபினாமினாக்கு பேர் வந்து அரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க, அரிபடா. ஓகே, ரொம்ப நிறைய எந்த இடத்துல வரும், வேர்ல்டுலேயே நிறைய எந்த இடத்துல வந்து முட்டை போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய கஹிர்மாதா மரைன் சாங்சுரி தான் வந்து அது வந்து நிறைய முட்டை போடும். ஓகே, மரினாலையும் வரும், ரூர்க்கி, கஹிர்மாதா எல்லாத்துலேயும் வரும், விசாகப்பட்டினத்துலேயும் வரும். பட் எங்கே அதிகமாக வரும் அப்படின்னா கஹிர்மாதாவில் தான் வந்து முட்டை போட்டு போகும். ஓகேங்களா? அதோடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. வல்னரபிள், IUCN வல்னரபிள், அப்புறமா வந்து ஷெட்யூல் 1 ஸ்பீசிஸ், அப்புறம் அப்பெண்டெக்ஸ் சைட்ஸில் 1 ஸ்பீசிஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிடன் காஸ்ட் ஆஃப் க்ரீன் வாஷிங் இன் த இந்தியன் ரயில்வேஸ். ஓகேங்களா? இந்தியன் ரயில்வேஸ் இது வந்து ரொம்ப சில கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரே ஒரு காரணத்தை தான் வந்து சுற்றி சுற்றி சொல்லியிருப்பார். நம்ம என்னங்கிறத மேலோட்டமாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ரயில்வேஸ் எலக்ட்ரிஃபிகேஷன்.
there is a mission of Indian Railways, which is nothing but mission 100, mission 100, which is nothing but 100% electrification, 100% electrification of Indian Railways, electrification of Indian Railways, 100% electrification of Indian Railways. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணணுன்ற பேரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, there are some well functioning diesel engine locomotives, diesel engine locomotives, which is nearly around 750 760 locomotives are there. ஓகேங்களா? they have a well functioning period left within them for another 15 years. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, it has become redundant now. ஓகேங்களா? ஸோ இதை எதுக்காக இந்த மிஷன் 100 எடுத்துகிட்டு வராங்க? ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will save forex, forex reserves will be saved. ஏன்னா இந்த டீசல் இன்ஜினுக்கு நமக்கு என்ன தேவை, டீசல் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து தேவைப்படுது. நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் சேவ் ஃபாரின் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ப்ரொமோட் த ரெனியூபிள் எனர்ஜி, renewable energy and India's goal of net zero emission, net zero emission இதை வந்து ப்ரொமோட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் சஃபிஷியன்சி கிடைக்கும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இது பண்ணுறதுனால செல்ஃப் சஃபிஷியன்சி கிடைக்கும். இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுனால, ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நெட் ஜீரோவை நம்மளால் வந்து காம்பேக்ட் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்காக தான் அப்படின்றாங்க. ஆனால் இட் இஸ் அன் ஹம்பக், அதாவது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர், இட் இஸ் அன் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீன் வாஷிங். கிரீன் வாஷிங் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் சேயிங் சம்திங் as environmental in nature, some work as a environmental in nature. 100% it will be environmental friendly, but you are not environmental friendly. எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த சேவிங் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு டீசல், இந்தியாவில் டீசல் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் மட்டும் 70% ஆஃப் த டீசல் இஸ் யூஸ்டு. அதில் ரயில்வேஸில் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்லி 3.8% இஸ் யூஸ்டு. ஓகே, மற்ற இடத்துல தான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செக்டார், அதுக்கப்புறமா வந்து அதர் செக்டார்ஸ், ஓகேங்களா, ஷிப்பிங்கு, அதுக்கப்புறம் வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரக்ஸு, இந்த மாதிரியான இடத்துல தான் அதிகமான அந்த டீசல்ஸே தேவைப்படுது. ஆனால் வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் அட்ரஸிங் த மினிசிபல் பார்ட் ஆஃப் தட் டீசல். இதன் மூலமாக உங்களால் ஃபாரெக்ஸ் ரிசர்வை கம்மி பண்ண முடியுமானா ரொம்பலாம் அதிகமாகலாம் கம்மி பண்ணுற முடியாது. ஸோ இது ஒரு மிஸ்அட்வென்ச்சர் தான், மிஸ் அட்வர்டைசிங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டு, ரெனியூபிள் ரிசர்வ்ஸுக்கு வருவோம். ரெனியூபிள் ஓகேங்களா? இப்போது நீங்கள் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் கொண்டு வந்துடுறீங்க, 100% எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்துடுறீங்க, கிளைமேட் சேஞ்சை போக்கிடுறீங்க, கிளைமேட் சேஞ்சை யூ ஆர் கம்பேக்டிங் வித் ரெனியூபிள் எனர்ஜி. ஆனால் ரெனியூபிள் எனர்ஜியோடைய இப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 20%, 20 to 25%. சோலார், விண்டு எல்லாத்தையும் சேர்த்தாலே 50% ஆஃப் த இது எங்கே தான் இருக்குது, எங்கேருந்து தான் வருது, எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து தான் வருது, விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் கோல். கோல் இஸ் வாட்? கிங் ஆஃப் climate change. கார்பன் டை ஆக்சைடு அங்கே தானே அதிகமாக இதுவாகுது, ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வர்றது, 100% எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வர்றது ஒரு ரெனியூபிளாவோ இல்லைனா which will help you to combat climate change and achieve net zero emission. இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ரயில்வேஸோடைய 40% ஆஃப் த டேரிஃப்
40% ஆஃப் த டேரிஃப் ஏர்னிங் இருக்குல்ல, அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கூட்ஸ் டேரிஃப் நான் சொல்கிறேன். 40% ஆஃப் த கூட்ஸ் டேரிஃப் ஏர்னிங் கம்ஸ் ஃப்ரம் த transporting of coal to thermal power plants. இதில் தான் வருது. 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யூ ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் கோல் டு thermal power plants which is helping to increase your greenhouse gas. Then how it is 100% electrification? 100% இல்லைனா how it will help you to combat 100% climate change? ஸோ இந்த மிஷன் 100 அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு பாலிசி, நாட் வெல் தாட் அவுட் பாலிசி, அண்ட் இட் இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் க்ரீன் வாஷிங் அப்படிங்கிறார். ஓகேங்களா? ஆனால் இதன் பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் டிஸ்ஃபங்க்ஷனேட்டிங் த வெல் ஃபங்க்ஷன்டு லோக்கோமோட்டிவ்ஸ், டீசல் லோக்கோமோட்டிவ்ஸை நீங்கள் டிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, இது தப்பு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. பட் அது அவரோட கருத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லானினா. ஓகே, லானினா பற்றி பேசுகிறாங்க. ஹவு டஸ் த லானினா அஃபெக்ட் த இந்தியன் கிளைமேட்? லானினா எப்படியெல்லாம் வந்து லானினா அண்ட் எல் நீனா இந்த மாதிரி ஒரு 2 ஃபினாமினா இருக்குங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஜாகிரஃபியில் படிப்பீங்க, ஜாகிரஃபியில் ஓஷனோகிராஃபியில் படிப்பீங்க. அதாவது லானினா இல்லைனா எல்னினா அப்படிங்கிறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த வார்ம் ஓஷன் கரண்ட் வித் கோல்டு ஓஷன் கரண்ட் இன் த பசிபிக் ஏரியா. ஓகேங்களா? ஹம்போல்ட் கரண்ட்னு ஒரு கரண்ட் இருக்குது. இந்த கரண்ட் வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்டாக மாறும் பொழுது எல்னினா வரும். பசிபிக் ஓஷனே ரொம்ப வந்து கோல்டராக மாறும் பொழுது லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினாமினா வரும். திஸ் ஃபினாமினா இட் இஸ் நாட் அ லோக்கல் ஃபினாமினா. இந்த ஃபினாமினா இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும், ஆஃப்ரிக்காவை அஃபெக்ட் பண்ணும், இது சவுத் அமெரிக்காவை அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவை அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி சில இதுக்கு ரீஜன்ஸுக்கு கோல்டு வரும், சில ரீஜன்ஸுக்கு வந்து வின்டர் இல்லைனா வந்து ரெயின்ஃபாலை கொண்டு வரும், சில ரீஜன்ஸுக்கு ட்ராட்டு இல்லைனா வந்து ஹரிகேன்ஸை கொண்டு வரும். இந்த விஷயந்தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்னினா அண்ட் லானினா. இப்போ லானினா வரும்போது என்ன ஆகும், எல்னினா வரும்போது என்ன ஆகும்னு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? அது போதும், மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி லானினா எல்னினாவுக்கு கூட இந்தியாவுக்கு என்ன ஃபினாமினா வரும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லானினாவை பார்த்துருவோம். லானினா இயர்ஸில் இந்தியா ரிசீவ்ஸ் நார்மல் ஆர் அபவ் ரெயின்ஃபால் டியூரிங் த மான்சூன். நார்மல் ஆர் அபவ் ரெயின்ஃபால் டியூரிங் த மான்சூன் லானினா அப்போ. எல்னினா அப்போ என்ன? அதே மாதிரி வந்து இட் பிரிங்ஸ் ட்ராட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஹரிகேன்ஸ் வில் பி இன்டென்சிஃபைடு இன் அட்லாண்டிக் ஓஷன். எல்னினா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ட்ராட் வந்து வரும் இந்தியாவில் ட்ராட்ஸ் வரும். எல்னினா வரப்போ இந்தியாவில் டாட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்னினாவா லானினாவா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஓஷியானிக் நினோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் வில் ஆல்சோ வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸில் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஷியானிக் நினோ இண்டெக்ஸ் கம்பேர்ஸ் 3-month average sea surface temperatures in East Central Tropical Pacific. ஓகேங்களா? ஈஸ்ட் சென்ட்ரல் டிராபிக்கல் பசிபிக்கில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் கடந்த 30 வருஷத்தோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சரை ஒரு 3 மாதம் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்க 3 மாதத்தோடு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இந்த 3 மாதத்துலேயும் அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒன்று இருக்குல்ல, அது 0.5க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது எல்னினா, -0.5க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது லானினா. அதுவும் வந்து 5 வாட்டி வந்து கன்சிக்யூட்டிவாக வரணும். செக் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வலில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது 5 வாட்டி கன்சிக்யூட்டிவாக இதோடைய ஃபிகர்ஸ் வந்து மேலே வருது இல்லை உள்ளே வருது அப்படின்னா அது லானினாவோ இல்லை எல்னினாவாவோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றபடி வந்து இன்னொரு விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் இருக்குங்க. மான்சூனை தாண்டி இல்லைனா வந்து ரெயின்ஃபாலை தாண்டி 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டு ஸ்பீடு அப்புறம் பிளானட்டரி பவுண்ட்ரி லேயர் ஹைட். இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிளானட்டரி பவுண்ட்ரி லேயர் ஹைட்னா என்ன அப்படின்ட்டு, அதுனா என்னன்னா இட் இஸ் த லோவஸ்ட் அட்மாஸ்பிரிக் ஏரியா. அதாவது ட்ரோபோஸ்பியர் இருக்குல்ல, அந்த ட்ரோபோஸ்பியரில் தான் வந்து நமக்கு எல்லா அந்த அட்மாஸ்பிரிக் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். இதில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் தான் வந்து ரெயின்ஃபாலாக இருக்கட்டும் இல்லை மற்ற அட்மாஸ்பிரிக் ஆக்டிவிட்டீஸாக எல்லாமே நடக்கும்.
அப்போ அது எந்த அளவுக்கு அந்த லோவஸ்ட்டு பவுண்ட்ரி இருக்குல்ல அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பிளானட் பவுண்ட்ரி லேயர் ஹைட்டு. இது ஈக்குவேட்டர்லேருந்து போலார் வரைக்கும் ஒரே ஹைட்டாக இருக்காது, மாறுபடும். ஓகேங்களா, ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும், போல்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அது எந்த ஹைட்டு, அது லானினா அப்போ என்ன பண்ணுமா, கம்மியாகுமா, எல்னினா அப்போ கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லானினா அப்போ கம்மியாகும், எல்னினா அப்போ அதிகமாகும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டு ஸ்பீடு அதே மாதிரியே லானினா அப்போ அதிகமாகும். இது ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பீஸை பற்றி பார்க்குறாங்க. பீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஃப்ளார் இருக்குல்ல, இட் கேனாட் செல்ஃப் பாலினேட் இட் செல்ஃப். சில ஃப்ளார்ஸுக்கு வந்து செல்ஃப் பாலினேட் இருக்குது, ஆனால் சில ஃப்ளார் வந்து உங்களால் வந்து பாலினேட்டர்ஸ் வச்சு மட்டும்தான் உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் தான் வந்து மஸ்டர்ட் ஃப்ளார். அப்போ எதெல்லாம் வந்து பாலினேட்டரோட உதவியோடு வந்து பூக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ஃப்ளவர்ஸு இதோ இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மஸ்டர்டு, கோகோனட்டு, அரிக்கா நட், ஓகேங்களா, மேங்கோ, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இது மட்டும்தானா, இட் இஸ் நாட் அ எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், இட் இஸ் அன் இல்லுஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட். ஓகேங்களா, பட் இதை கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருக்காங்க, அதனால் இதை எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மினரல் டிப்ளமசி. ஓகேங்களா, மினரல் டிப்ளமசியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் we can clear it. Do you guys have any doubts? Sir, what are the rules to amend the state list and one nation one election amendmentல எப்படி சார் ஜாயின்ட் சிட்டிங் வைக்க முடியும்? ஜாயின்ட் சிட்டிங் இல்லை, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஜாயின்ட் சிட்டிங்கை பற்றி நம்ம பேசலை. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஈச் ஹவுஸ் செப்பரேட்டாக தானே சார் பில்லு பாஸ் பண்ணணும்? ஆமாம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக தான் பாஸ் பண்ணணும். நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி தான் பேசினேன், அப்போ தான் நான் வந்து ஜாயின்ட் சிட்டிங் பற்றி பேசினேனே தவிர இதுக்கு கிடையாது. ஓகேங்களா, டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி டோன்ட் நீட் 2/3, ப்ளீஸ் அஷ்யூர். ஆமாம், இட் எக்ஸ்க்ளூட்ஸ் த வேக்கன்ட் சீட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்க்ளூட்ஸ் த வேக்கன்ட் சீட்ஸ் அண்ட் தே நீட் 2/3 நினைக்கிறேன். ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறீங்க, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, டோன்ட் வரி. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸை ஒரு வாட்டி பாருங்கள், அதை ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டோன்ட் வரி, இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் தான் இருக்குது, இன்னும் ஒரு 10 to 15 வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, in which case will be a by-election be conducted if a candidate wins in both constituencies? எந்த கான்ஸ்டியூன்சியை அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரோ அந்த கான்ஸ்டியூன்சிஸுக்கு அது பை எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு கான்ஸ்டியூன்சியை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும், 2ல் வின் பண்ணலாம், ஆனால் 1த்தில் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே, வாட் இஸ் மென் பை ரேஷ்னலிசம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரேஷ்னலிசம் அப்படிங்கிறது நம்ம திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் லாஜிக், அதுதான் ரேஷ்னலிசம். ஓகேங்களா, திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் மைண்ட், திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்ட், அதாவது வந்து இதயத்தின் மூலமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பக்தி. ஓகேங்களா, பக்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்ட்டில் இல்லை மைண்டை வச்சு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, லாஜிக்கை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, தென் இட் இஸ் ரேஷ்னலிசம், ரேஷ்னாலிட்டி. ஓகேங்களா, ரேஷ்னலாக இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு காரண காரியங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு மினரல் டிப்ளமசி நம்ம வந்துடுவோம். இந்தியா அ மேஜர் கிரிட்டிக்கல் மினரல் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, இந்தியாவுக்கு நிறைய மினரல் தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் மினரல் டிப்ளமசி. ஓகேங்களா, மினரல்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கு டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, அது இம்போர்ட்டும் நிறைய பண்ணுது, சைனாவிலேருந்து நிறைய இம்போர்ட்டும் பண்ணுது.
ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 steps ஃபார்முலா மினரல் டிப்ளமசியில் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். மினரல் டிப்ளமசியில் வாட் we are doing. First is with respect to engaging bilaterally with the countries. Okay. Next is with respect to engaging multilateral organizations. இது ரெண்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைலேட்ரல்னா இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we have formed a organization. ஓகேங்களா, என்ன ஆர்கனைசேஷன்னா KBVL. ஓகேங்களா, அதாவது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், கனிஜ் பிதேஷ் இந்தியா லிமிடெட், கபில். ஓகேங்களா, கபில் KABIL, கனிஷ் பிதேஷ் இந்தியா லிமிடெட். இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு பில்லராக இதை நம்ம பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு இது ஆஸ்திரேலியா கூட, அதுக்கப்புறமா வந்து லித்தியம் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. லாட்டின் அமெரிக்காவில் 3 கண்ட்ரி இருக்குது. அந்த 3 கண்ட்ரியில் தான் வந்து ஹையஸ்ட் லித்தியம் இருக்குது. ஓகேங்களா, லித்தியம் ட்ரையாங்கிள் இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லித்தியம் ட்ரையாங்கிள் வந்து அர்ஜென்டினா, சிலி அண்ட் பொலிவியா. தீஸ் ஆர் த கண்ட்ரீஸ் விச் ஆர் ஹேவிங் மோர் லித்தியம்ஸ். அதுக்கப்புறம் அடுத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இங்கேயும் சரி அங்கேயும் சரி we have ensured some blocks, லித்தியம் பிளாக்ஸை வந்து நம்ம என்ஷோர் பண்ணியிருக்கோம் த்ரூ கபில் இனிஷியேட்டிவ் which is a joint venture of public sector undertakings. ஓகேங்களா, அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have also concentrated on Central Asia. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, கசகஸ்தான் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் நம்ம போட்டிருக்கோம். ஃப்ரேம்டு ஜாயிண்ட் வெஞ்சர் IRE UK டைட்டானியம் லிமிடெட் அப்படிங்கிற டைட்டானியம் ஸ்லாகை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை நம்ம போட்டிருக்கோம். திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக்ஸ். இதுவும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வெஞ்சர். இது வரைக்கும் ஜாயிண்ட் வெஞ்சரே நம்ம போடலை, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. சென்ட்ரல் ஏஷியாவில் இது வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் வெஞ்சரே எந்த இது கூடயும் நம்ம போட்டதே இல்லை. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம எலிமினேட் பண்ணலாம், இல்லை இந்த ஃபேக்டை வச்சு உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பில்லர் என்னது, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் என்கேஜ்மெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குவாடு, அப்புறமா வந்து இண்டோ பசிபிக் ஃப்ரேம் ஒர்க், எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க். அப்படி இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதையும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிலிம்ஸ். ஓகேங்களா, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் which is spearheaded by US. India recently joined in this partnership. ஓகேங்களா, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, which aims to supply critical minerals to the developing countries. அப்புறமா வந்து to have a supply chain resilience from what, where, whom, which is சைனா கிட்டேருந்து சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் ஆகிறதுக்காக கிரிட்டிக்கல் மினரல் பார்ட்னர்ஷிப் ஹாஸ் பீன் ஃபவுண்ட். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் வி ஹாவ் லேக்டு சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங்ஸ். என்னென்ன லேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் நம்ம லேக்டு. பைலேட்ரல் மல்டிலேட்ரல் ஏஜென்சி கூட நம்ம சேர்ந்து மினரல்ஸை வந்து இது பண்ணுறதுலாம் ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது, சப்ளை செயினை ரெசிலியன்ட் ஆகிறதுலாம் ஓகே தான். பட் இது மட்டும் மினரல் டிப்ளமசியா அப்படின்னா கிடையாது. நம்மக்கிட்ட ப்ரைவேட் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லை. இது வரைக்கும் கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லாத்தையுமே இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வீக் டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவாக இருக்குது. டிப்ளமேட்டிக்கலி வி ஆர் நாட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, வீக்காக இருக்குது, வி ஆர் நாட் ஸ்ட்ராங். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயினபிளாக அதை பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போகல. பைலேட்டரலாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னாலுமே அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதோட விட்டுறது, விச் இஸ் நாட் சஸ்டெயினபிள். இப்போ ஆஃப்ரிக்கா கூட நம்ம என்கேஜ் பண்ணுறோன்னா, ஆஃப்ரிக்கா இந்தியா ஃபோரமு ஹோஸ்ட் பண்ணி 2015 ஹோஸ்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு இனிஷியேட்டிவாக தொடங்குகிறோம், தேரை இழுக்கிறோம், ஆனால் தெருவில் விட்டுறோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்த இடத்துல திருப்பி வைக்கிறது இல்லை, அதுதான் ப்ராப்ளம் இங்கே. ஓகேங்களா, அதை சஸ்டெயினபிளாக கொண்டு போகணும். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வி ஷுட் ஹாவ் அ கிளியர் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரோட் மேப், இன்சென்டிவ்ஸ் ஃபார் த ப்ரைவேட் பார்ட்னர்ஸ். அப்போ தான் அவங்க வருவாங்க. செகண்டு, டிப்ளமசியில் வித் ரெஸ்பெக்ட் டு டிப்ளமசி வாட் வி ஹாவ் டு டூ, டெடிகேட்டட் மினரல் டிப்ளமசி டிவிஷன்னே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு கீழே போடணும்.
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே டெடிகேட்டட் மினரல் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா டிவிஷன் அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், எப்படி சஸ்டெயினபிளாக நம்மளால் வந்து இது பண்ண முடியும், ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் கூட பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஓகேங்களா. ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் கூட பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஃபோரம்ஸ் வந்து நம்ம தொடங்கணும். ஓகேங்களா. இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் மாதிரி, இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் மினரல் ஃபோரம், இந்த மாதிரி நிறைய ஃபோரம்ஸில் we have to participate and we have to host and we have to have many partnership with respect to the critical mineral area. அப்போ தான் நம்மளால் அந்த critical mineral security-யை நம்மளால் நம்மளோட கண்ட்ரீஸுக்கு என்ஷூர் பண்ண முடியும், which will be enhanced through the which will be enhanced through the export நம்மளால் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்குல்ல, அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கணும். ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ் முறையில் நம்ம அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு என்னென்ன மாதிரியான அந்த விஷயங்களை கொண்டு வர்றது. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கொண்டு வரும்போது தான் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டுருக்கு, டங்ஸ்டன் வச்சு ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ லோக்கல் சென்டிமெண்ட்ஸ், வெறும் வந்து கிரிட்டிக்கல் மினரல் இருக்குன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லை, அது என்விரான்மெண்டலி எந்த ஒரு அசாடஸ் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடாமல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மக்களோட கன்சென்ட்டோடு நம்ம ஈடுபடணும். அப்படி இல்லை, கன்சென்ட் கொடுக்க முடியல, இல்லை என்விரான்மெண்டலுக்கு அது அசாடாக இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சு அது வேணுமா வேணாமாங்கிற ஒரு விஷயத்தை த்ரூ கன்சென்சஸோடு நம்ம வந்து அதை செயல்படுத்தணும். இவ்வளோ வேலைங்க இருக்குது, கவர்னன்ஸ் வேலையும் இருக்குது, இதில் இதெல்லாம் சொல்லலை. பட் ஐ am speaking with respect to other things. ஓகேங்களா. ஸோ கவர்னன்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம கரெக்டாக ஈடுபடணும். வெறும் டிப்ளமசி, வெறும் மினரல் இல்லைனா வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நேரோவான பெர்ஸ்பெக்டிவாக மாறிடும். பப்ளிக் பார்ட்னர்ஷிப்போட, ஓகேங்களா, பப்ளிக்கோடைய அனுமதியோட, ப்ரைவேட் செக்டரோடைய பார்ட்டிசிபேஷனோட நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை அணுகிறீங்களோ then it will become success. ஓகேங்களா. Next is with respect to Trump's return and its effect in South Asia. ட்ரம்ப்போட ரிட்டர்ன் எப்படி வந்து சவுத் ஏஷியாவில் என்னென்ன மாதிரியான காரியங்களை இல்லை பாதிப்புகளை இல்லை விஷயங்களை ஏற்படுத்தும், என்னென்ன மாதிரியான ரிப்பிள்ஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ட்ரம்ப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃபஸ்ட்டு டேர்மில் என்னென்ன மாதிரியான அந்த ஒரு சைக்காட்டிக்கான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திட்டு போனால் இன்னும் அவரை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவர்னால என்ன ஆகும், அவர்னால தங்கம் எப்படி வீழ்ச்சி அடையும், அவர்னால ஷேர் மார்க்கெட் எப்படி வீழ்ச்சி அடையும், அவர்னால எப்படி டாலரோட மதிப்பு ஏறும், இதில் இறங்கும். ஓகேங்களா. ஸோ வீசா பாலிசி எப்படி மாறும், இப்படி ட்ரம்ப்பை வச்சு நிறைய விஷயங்கள் வருது. ட்ரம்ப்பை வச்சு கேள்வி கேட்க மாட்டாங்க, பட் ரெஜிம் சேஞ்சஸ், வாட் அண்ட் ஆல் த global order which will be shifted. ஓகேங்களா. ரீசெண்ட் ரெஜிம் சேஞ்சஸ் என்னென்ன மாதிரியான குளோபல் ஆர்டர்ஸில் சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா there is a trend now with respect to the rise of far right. ஓகேங்களா. ஃபார் ரைட்டோட மூமெண்ட், அவங்களுடைய ஐடியாலஜி has been rising now. லெஃப்டோட ஐடியாலஜிஸ் has been suppressed. ஓகேங்களா. அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்டி குளோபலைசேஷன், ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த நேஷ்னலிசம், ஹைப்பர் நேஷ்னலிசம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள். ஃபார் ரைட் ஏன் வரக்கூடாதுன்னா செகண்ட் வேர்ல்டு வார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லாம் ஏன் வந்ததுங்கிறத வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தீஸ் ஆர் ஆல் த காசஸ் ஃபார் த ஃபார் ரைட் ஐடியாலஜிஸ். ஹைப்பர் நேஷ்னலிசம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்ஸ் வரும். ஓகேங்களா. ஏன்னா வந்து ஐசோலேஷன், ப்ரொடெக்ஷனிசம், செல்ஃப் சஃபிஷியன்சி இதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அலையன்சஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அலையன்சஸ் இல்லாமல் தே வில் ஒன்லி டிபெண்ட் ஆன் வெப்பன். ஓகேங்களா. வெப்பனைசேஷன் வில் இன்க்ரீஸ், ப்ரொடெக்ஷனிசம் வில் இன்க்ரீஸ். ஓகேங்களா. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற அந்த பேரில், இல்லைனா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிற பேரில் all the country will engage in the world war. ஓகேங்களா. இப்போ எங்கேஜ் பண்ணுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, there is many dragons. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ட்ராகன்ஸ் வச்சுருக்க மாதிரி all are having nuclear weapons. மெயின் countries are having nuclear weapons.
அப்போ நியூக்ளியரைசேஷன் ஆஃப் த வேர்ல்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நியூக்ளியர் பவர் வேணுன்றதுக்கும் அவங்க கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வி ஹாவ் டு டேக் இன்டு அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ யூஎஸ் இந்தியா ஃபேக்டர்ஸ் முதல்லேருந்துலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 யூஎஸ் ஹாஸ் கன்சிடர்ட் இந்தியா ஆஸ் அ பேலன்சிங் பவர். பேலன்சிங் பவராக வந்து நம்மளை எடுத்திருக்காங்க. we have been pitched against the Chinese. ஓகேங்களா? சைனாவை வந்து அசர்ட்டிவ்னஸ் ஆஃப் த சைனாவை இறக்கிறதுக்காக இந்தியாவுடைய க்ரோத்தை வந்து யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் ஆர் விஷிங். ஓகேங்களா? அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் அக்னாலஜிங் இந்தியா ஆஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். 2009 itself they have done it. ஓகேங்களா? அப்போ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக வந்து அவங்க வந்து அக்னாலஜ் பண்ணுறாங்க இந்தியாவை. செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? வேல்யூ பேஸ்ட் ஆர்டர் டு மெயின்டைன் த வேல்யூ பேஸ்ட் ஆர்டர் என்ன பண்ணுறாங்கன்னா கோஆப்ரேஷன் வித் த இந்தியன் நெய்பர்ஸ். இந்தியாவோட சேர்ந்து கோஆப்ரேஷன் வித் த இந்தியன் நெய்பர்ஸ் லைக் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, இதை நேபாளுக்கு பண்ணுறதுக்கு யூஎஸ் வந்து சில அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்காவுக்கும் அதே மாதிரியே வந்து சில அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து உறவுகள் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் கரெக்டாகவே தான் போதா அப்படின்னா சில இக்கப்ஸும் இருக்குது. அதுக்கு அவங்க ஒரு சூப்பரான ஒரு இதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த வார்த்தை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசோனன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ். இதை நீங்கள் ஹெட்டிங்காக போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் இல்லைனா வந்து தெர் ஆர் சம் சேலஞ்சஸ் அப்படின்னு போகிறதுக்கு பதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் யூ கேன் யூஸ் திஸ் வேர்டு டிசோனன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ். என்னென்ன மாதிரியான டைவர்ஜன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ரீசெண்டாக வந்து பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ரெஜிம்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக் ஹசீனா ரெஜிமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மியான்மருடைய ஜுண்டாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா வந்து அவங்களுடைய இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்குது. அப்போ அதை பேணி காக்குறாங்க. பட் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டிவாக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரூல் பேஸ்டு ஆர்டர், வேல்யூ பேஸ்டு குளோபல் ஆர்டர், இதை நான் வந்து என்ஷூர் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், டெமோக்ரஸியை நான் காப்பாற்றணும், ஹியூமன் ரைட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு செலக்டிவாக வந்து சில ரெஜிம்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதில் ரீசெண்டாக டார்கெட் பண்ணதில் பங்களாதேஷும் ஒரு விக்டிம் ஆயிடுச்சு. அப்புறம் மியான்மரில் ஜுண்டா அட்மினிஸ்ட்ரேஷனையும் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இட் ஹாஸ் பீன் அ இரிட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் ரீசெண்ட் பாலிசிஸ் அண்ட் இந்தியா. ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கார். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அது அவர் வந்து ரூல் பேஸ்ட் ஆர்டர், குளோபல் பேஸ்ட் ஆர்டர் இதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார். டெமோக்ரஸியை பற்றி கவலைப்பட மாட்டார். நேஷன் பில்டிங்கை பற்றியோ அதுக்கப்புறமா வந்து அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றியோ தான் அவர் கவலைப்படுவார். ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவர் கவலைப்பட போகிறதில்ல. அதே மாதிரி போன வாட்டி வந்து ட்ரம்ப் இருந்தப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பேஸ் யூஎஸ் வச்சுருந்தாங்க. ஆப்கானிஸ்தானில் ஒரு பேஸ் வச்சுருந்தாங்க யூஎஸ். அப்போ அந்த பேஸை வந்து ஒழுங்காக வந்து சப்ளை பண்ணுறதுக்காக பாகிஸ்தானுக்கு இவங்க நிறைய டாலர்ஸில் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? திஸ் ஹாஸ் பீன் கிரிட்டிசைஸ்டு பை ட்ரம்ப் இட் செல்ஃப். ஆனால் வந்து எந்த ஒரு வித்ட்ராயிலையும் அவர் வந்து ஈடுபடலை. ட்ரம்ப் வந்து ட்ரூப்ஸை வந்து வித்ட்ரா பண்ணல. ஃபேஸ்டு மேனரில் பண்ணுவேன்னு சொன்னார், ஆனால் பண்ணல. ஆனால் பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் 2021 ஆப்கானிஸ்தான்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ நவ் பாகிஸ்தானோட ரிலவன்ஸ் வந்து இன்னுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ட்ரம்ப்போடைய 2.0ல் பாகிஸ்தானோட ரிலவன்ஸ் வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் பேசுகிறாங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மோடி அண்ட் திசநாயக்கே வந்து ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் அவர் தான். ஓகேங்களா? ரீசெண்ட்லி எலெக்டட் பிரசிடென்ட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விசிட் திசநாயக்காவுடைய ஃபஸ்ட்டு விசிட் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு விசிட் இப்போ தான் வந்திருக்காரு. அது ரெண்டு பேரும் பேசுகிறப்போ வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஸ்ரீலங்கா இந்தியா ரிலேஷன்ஸில் இந்த ஹெட்டிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் ஹாஸ் பீன் டிஸ்கஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ரீஜனல் செக்யூரிட்டி, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி, எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தமிழ்ஸோட இஷ்யூ, அப்புறம் ஃபிஷர்மேன் இஷ்யூ. இந்த 3, 4, 5 விஷயங்கள் தான் வந்து எப்பயுமே பேசுவாங்க. ஓகேங்களா? ஸ்ரீலங்கா இந்தியா அப்படின்னாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏதாவது அசிஸ்டன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸு,
ஓகேங்களா, போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேசுவாங்க. இதில் ரீசெண்டாக இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எடுத்துருக்காங்க. அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்ரீலங்கா விச் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் இன் அ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன், ஓகேங்களா. இந்தியன் ஓஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஸ்ரீலங்காவுடைய நியூட்ரலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க சைனீஸுக்கு எந்த ஒரு இடமும் கொடுத்துடக்கூடாது. ஸோ அது இல்லைனா வந்து நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதனால் நேஷனல் செக்யூரிட்டி, ரீஜனல் செக்யூரிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் கனெக்டிவிட்டி அண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் தென் இஷ்யூ ஆஃப் தமிழ்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஃபோர்த் இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபிஷர்மேன் இஷ்யூ பற்றி பேசுவாங்க. பேசணுன்னாலே இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, இன்னொரு போர்ட் ப்ராஜெக்ட் பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த போர்ட் ப்ராஜெக்டை எழுதிக்கோங்க, ஓகேங்களா. கனகேசன்துறை போர்ட் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. கனகேசன்துறை போர்ட் ப்ராஜெக்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க, இதை எழுதிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு அதானி டெர்மினல் போர்ட் இருக்குல்ல, இப்போ கொலம்போ போர்ட் ஒன்று இருக்குங்க, கொலம்போ போர்ட். அதில் ஈஸ்ட் டெர்மினல் ப்ராஜெக்ட் வந்து அதானி கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதை யூஎஸ் தான் ஃபண்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதானி மேலே வந்து யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சில கரப்ஷன் சார்ஜஸை வச்சுருந்ததுனால இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து யூஎஸ் வந்து இந்த ஃபண்டிங்கை வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இன்டர்னல் ஃபண்டிங் மூலமாக இப்போ இந்த அதானி அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா இந்த கொலம்போ போர்ட்டை எடுத்து நடத்த போகிறாரு. பட் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது அதானியோட ப்ராஜெக்ட். அது என்னென்னா சோலார் விண்டு பவர் ப்ராஜெக்ட். இதை வந்து மன்னாரில் பண்ண போகிறாங்க. இதை நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ, ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்டோடைய அந்த அப்ரூவலை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. மற்ற இந்த கொலம்போ ப்ராஜெக்டை அவங்க எடுத்து நடத்த தான் போகிறாங்க. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிஷர்மேன் இஷ்யூ, பாட்டம் ட்ராலர்ஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான. ஃபிஷர்மேன் அப்படின்னா பாட்டம் ட்ராலர்ஸ். அப்புறமா வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லேருந்து ஸ்ரீலங்கன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் வந்து ஃபிஷிங் பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயம்தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன் அரெஸ்ட்டு, அப்புறம் அப்யூசிங் த இந்தியன் ஃபிஷர்மேன் பை த ஸ்ரீலங்கன் நேவி, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மொராக்கோ ஹஸ் வெல்கம்டு இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் டு செட் அப் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். மொராக்கோ வந்து இந்தியா வந்து மொராக்கோ எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சீயிங் மொராக்கோ ஆஸ் அ ஸ்ப்ரிங் போர்டு டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப், ஓகேங்களா. அப்படி பார்க்குறாங்க, ஓகே. இந்தியன் கம்பெனிஸ் அப்படி தான் பார்க்குறாங்க, ஓகேங்களா. ஸோ மொராக்கோவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். bilateral trade between India and Morocco is approximately 4 billion, ஓகேங்களா. மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் பாஸ்பேட் ஃப்ரம் மொராக்கோ. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் பாஸ்பேட் ஃப்ரம் மொராக்கோ, ஓகேங்களா. அப்போ மொராக்கோ எங்கே இருக்குது? மொராக்கோ வந்து அல்ஜீரியா பக்கத்தில் இருக்குது. வெஸ்டர்ன் சகாரா அண்ட் அல்ஜீரியா பக்கத்தில் இருக்குது. அட்லாண்டிக் ஓஷன், அதோட ஈஸ்டில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. இந்த பார்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர் அப்படின்னு இருக்கா, ஓகே. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டரில் இந்த ஸ்ட்ரெயிட்டை இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே அட்மினிஸ்டர் பண்ணும், ஸ்பெயின் ஏரியாவில். இந்த இடத்த மட்டும், ஓகேங்களா. இந்த மேலே இந்த டிப் இருக்குல்ல, இதை வந்து இந்த ஸ்பெயின் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டரோடைய இது மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூகே அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க, இந்த இடத்த ஸ்பெயின் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க, ஓகே. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர் இஸ் த கனெக்டிவிட்டி பிட்வீன் த அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் மெடிட்டரேனியன் சி. இப்படி தான் வர முடியும், ஓகேங்களா. அப்போ யூரோப்லேருந்து யாராவது இப்போ போர்ச்சுகலோ இல்லை இங்கிலாண்டோ ஃப்ரான்ஸோ ஏதாவது வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா எப்படி வருவாங்கன்னா, தே வில் கம் ஃப்ரம் திஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். மெடிட்டரேனியன் சீக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சுவஸ் கனல் வழியாக வந்து அதுக்கப்புறமா வந்து கல்ஃப் ஆஃப் அக்பா, அப்புறம் அந்த அது என்னது பர்ஷியன் கல்ஃபுக்கு வந்து தென் தே வில் கம் வித் அரேபியன் சீக்கு வந்து மும்பைக்கு வருவாங்க. மும்பையிலேருந்து இப்போ அவங்க வந்து சைனாவுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து
ஸ்ரீலங்காவிலேருந்து இட் இஸ் கால்ட் அஸ் போர்ட் ஆஃப் கால். அப்புறம் வந்து ஸ்டேட் ஆஃப் மலாக்கா அதுக்குள்ளே போயிட்டு தென் தே வில் கோ டு சைனா, ஜப்பான், ரஷ்யா இப்படி போவாங்க. அதனால தான் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் choke பாயிண்ட். ஓகே, அப்புறம் இதோடைய மவுண்டன்ஸும் இம்பார்ட்டண்ட் தான். இந்த மவுண்டன் அட்லஸ் மவுண்டன் எங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் மரகேஷ், நிறைய ட்ரீட்டி நடக்கும். மரகேஷ் மொராக்கோவில் தான் நடக்கும். ஓகேங்களா, ட்ரீட்டி ஆஃப் மரகேஷ் அது இதுன்னு நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த மரகேஷ் வந்து மொராக்கோவில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மொராக்கோட கேபிட்டல் மரகேஷ் இல்லை, ரபாட் தான் கேபிட்டல். ஓகே, அதே மாதிரி இந்த ரிவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மொலோயா. நெக்ஸ்ட் வந்து மால்டோவா பற்றியும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா தே ஆர் த ஒன் ஹூ ஹெல்ப்டு இந்தியா டியூரிங் ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் கங்காவா அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ஆப்ரேஷன் விச் ஹஸ் லான்ச்டு பை இந்தியா டு ஏர்லிஃப்ட் த இந்தியன் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் டியூரிங் த உக்ரைன் ரஷ்யா வார். ஓகேங்களா, அந்த ஏர்லிஃப்ட் பண்ணுறதுக்கு அதோட ஆப்ரேஷன் என்ன பேர், ஆப்ரேஷன் கங்கான்னு பேர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 இந்தியன் சிட்டிசன்ஸ் அங்கே இருந்திருக்காங்க. தே ஹவ் பீன் எவாக்குவேட்டட் இன் த நெய்பரிங் போலாண்ட், ரொமானியா, ஸ்லோவானியா, மால்டோவா. அதனால தான் உக்ரைனோட நெய்பர்ஸ் யாருன்னு 2022 கேட்டான். ஓகேங்களா, ஸோ இப்போ மொராக்கோ பற்றி கொஞ்சம் பாருங்கள். மொராக்கோ பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, சாரி, மால்டோவா பற்றி உக்ரைன், இங்கேயும் உக்ரைன் தான் வரும், கீழேயும் உக்ரைன், மேலேயும். இப்போ மால்டோவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குன்னா உக்ரைன் வந்து இது ஃபுல்லாகவே இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இப்படி வரும் உக்ரைன். அப்போ இதுக்கு பக்கத்தில் ரொமானியா மட்டும்தான் இருக்குது. மால்டோவா பக்கத்தில் ரொமானியா இருக்குது. ஓகேங்களா, இங்கே உக்ரைன் வரும், இங்கே ரொமானியா வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, மால்டோவோட நெய்பர். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சுவிட்சர்லாண்டுடைய ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிசிஷன் விச் இஸ் ரிமூவிங் இந்தியா ஃப்ரம் த மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன். அந்த ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணிடுச்சு சுவிட்சர்லாண்ட். ஓகேங்களா, அது ஏங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே அதை பற்றி தான். ஸோ சுவிட்சர்லாண்ட் ஏன் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுச்சு, இல்லை மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா என்ன அப்படின்னா, WTO வந்து என்ன பண்ணுது, they have given a status called as most favored nation status. A country can give most favored nation status to any country. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, they should not discriminate the country with respect to the other countryன்னு அர்த்தம். இப்போ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்னா, இப்போ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை நீங்கள் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் இந்த கண்ட்ரிக்கும் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்தியா வந்து யூஎஸ்க்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கொடுக்குது, பங்களாதேஷுக்கும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்னா ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இங்கே டேரிஃப் இறக்குறீங்கன்னா இங்கேயும் டேரிஃப் இறக்கணும், இங்கே டேரிஃப் ஏற்றுறீங்கன்னா இங்கேயும் டேரிஃப் ஏற்றணும். அதுக்கு பேர் தான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இது எப்பயுமே ரெசிப்ரோக்கல் தான். ஒரு கண்ட்ரி கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி அதை திருப்பி கொடுத்துரும். ஓகே, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனை கொடுப்போம். இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, we had an agreement. ஓகேங்களா, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி இது என்ன அர்த்தம், இப்போது இந்தியன் கம்பெனி ஒன்று சுவிட்சர்லாண்டில் இருக்குங்க, ஸ்விஸில் இருக்குது. இந்தியன் கம்பெனி வில் பே டேக்ஸ் டு சுவிட்சர்லாண்ட். இந்தியன் கம்பெனியோடைய அந்த பிரான்ச்சோ இல்லைனா மெயின் பிரான்ச் இருக்குல்ல, அது வந்து எங்கே இருக்கும், இந்தியாவில் இருக்கும். அவங்க டோட்டலாக இந்த கம்பெனிக்குன்னு ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுவாங்களே, அதுக்கு மறுபடியும் வந்து இந்தியாவில் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அப்போ 2 டேக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி 2 கண்ட்ரியும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த டேக்ஸை பிரிச்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ். ஒரே டேக்ஸ் தான் போடுவாங்க, அந்த டேக்ஸை பிரிச்சுப்பாங்க. ஓகே, இந்த அவாய்டன்ஸுக்கு பேர் தான், இந்த டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு கண்ட்ரியை வந்து லீவ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, எனக்கு டேக்ஸ் வேணாம் இந்த கண்ட்ரியே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லீவ் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த டேர்ம்ஸை பொறுத்தது. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ்னால் 2 வாட்டி டேக்ஸ் பண்ணக்கூடாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ
இதன் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Switzerland has given most favored nation status to India. ஓகேங்களா? அப்போ இந்தியன் கம்பெனிஸுக்கு ஜென்ரலாக அவங்க வாங்கக்கூடிய 10% ஆஃப் டேக்ஸை குறைச்சி they are only charging 5% of the taxes இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து they are charging full taxes to Swiss company. என்ன கம்பெனினா நெஸ்லேக்கு அவங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க, ஃபுல் டேக்ஸஸ் கொடுத்தாங்க. அப்போ நெஸ்லே என்ன பண்ணுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது, தே ஹவ் அஸ்யூம்டு. சுவிட்சர்லாண்ட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இஸ் எனஃப் டு பி ட்ரீட்டட் as மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. தே ஹவ் அஸ்யூம்டு அண்ட் கிவன் இந்தியா தேர் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ். இந்தியாவும் அதே மாதிரியே மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்விஸ்ஸுக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸ்விஸ்ஸுக்கு கொடுத்துருக்கு, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸை நம்ம இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 1961 இருக்குல்ல, இதில் நம்ம வந்து ஏற்றணுமா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா அது ஏற்றாத வரைக்கும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இதனால் என்ன ஆச்சுன்னா ஸ்விஸ்ஸும் அவங்களோட மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனை இப்போ திரும்பி எடுத்துக்கிட்டாங்க, திரும்பி வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஆர்டர் தான், திருப்பி பேசி திருப்பி அதை மாற்றி கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் தே ஹவ் ரிஜிஸ்டர்ட் இந்த இந்தியன் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து அதை போட்டாங்கன்னா அது மாறிடும். ஓகேங்களா? பட் இது நியூஸில் இருக்கிறதுனால இப்போ நம்ம சொல்கிறோம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அன் அசோசியேஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஎன்டியில் இதை சொல்லியிருப்போம், யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். ஓகேங்களா? அது 1960s ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா ஐஸ்லாண்ட், லிச்சன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாண்ட். ஓகேங்களா? இதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாண்ட் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் அது உள்ளே வந்து இருக்கலாம். ஏன்னா இதில் இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த 15 வருஷத்தில் 100 பில்லியன் வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து கொண்டு வரணும், இந்தியாவுக்கு 100 பில்லியன் கொண்டு வரணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் வேலை வாய்ப்பை கொண்டு வரணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அக்ரிமெண்ட், பிட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் மைனர் இன்கப்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிப்ளமேட்டிக் அந்த வாட் டு சே டெக்னிக்காலிட்டிஸ், தட்ஸ் ஆல். ஓகே, பட் இது நியூஸில் இருக்கிறதுனால இது இந்த வருஷமே 2வது வாட்டி இந்த ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. அப்போ இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இவங்களோட சேர்ந்து இந்தியா வந்து போட்ட அக்ரிமெண்ட் வந்து ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் அக்ரிமெண்ட்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அதை தான் போட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொசைட்டியில் டிஜிட்டல் ஃப்ரான்டியர் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? டிஜிட்டல் ரெவல்யூஷன்னால் இன்டர்நேஷ்னலி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெனி பிளேயர்ஸ் ஆர் ஃபாலோயிங். ஓகேங்களா? மெனி பிளேயர்ஸ் ஹேவ் திஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படி இல்லையா? எல்லார்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன்னால் நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ்னால் பிகாஸ் ஆஃப் திஸ் வி ஹாவ் இம்ப்ரூவ்ட் ஆக்சசபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் நம்மளுக்கு கைக்கே வருது, வித்தவுட் கரப்ஷன், வித்தவுட் லீக்கேஜஸ் நம்மக்கிட்ட வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்தன் யோஜனா, ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்தன் யோஜனா, ஆதார், மொபைல், இந்த 3 இருந்ததுனால டைரக்ட் அக்கௌண்ட் பெனிஃபிட், டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக நடக்குது. பிரைம் மினிஸ்டர் கிசான் ஸ்கீம் இருக்குது, கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. 6000 ரூபா கொடுக்குறது எல்லா லேண்டட் ஃபார்மர்ஸுக்கும் மாதமாக இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வருஷத்தில் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2000 கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கிசான் சம்மான் நிதி. இதெல்லாம் எந்த ஒரு ஏஜென்சி மூலமாகவும் வரதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட்டோட காஃபர்ஸ்லேருந்து விவசாயிகளுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துடுது. ஓகேங்களா? எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. இப்போ ஏதாவது ஒரு வெள்ளம் வந்தாலுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை இல்லை அந்த ஒரு பேரிடர் நிதியை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக கொடுக்குறாங்க. அப்படி இல்லையா அந்த கேஸோடைய மானியம் இருக்குது அப்படின்னா அந்த மானியத்தை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் எதனால் சாத்தியமாச்சு? பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது மட்டும்தானா அப்படின்னா எஜுகேஷன் அதிகமாகுது, இந்த கனெக்டிவிட்டி அதிகமாகுது, புரிதல் அதிகமாகுது. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட், அதாவது வந்து ஜெண்டர் பேஸ்டு, ஜெண்டருடைய அந்த பயாஸ்னஸ் இல்லாமல் 2 ஜெண்டருக்குமே இது போகுது. ஆனால் இதோட சேர்ந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புல்லிங், சைபர் ட்ராலிங், ஓகேங்களா, ஃபிஷிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறா? விமன் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு இல்லைனா வந்து டெக் ஃபெசிலிட்டேட்டட் ஜெண்டர் பேஸ்டு வைலன்ஸ், டெக் ஃபெசிலிட்டேட்டட் ஜெண்டர் பேஸ்டு வைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஹஸ் ரீசென்ட்லி லான்ச்டு நோ மோர் எக்ஸ்கியூசஸ் நேஷ்னல் கேம்பெயின். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது பிகாஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் சைபர் புல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்டேக்கிங், ஆன்லைன் ட்ரோலிங், ஓகே, நான் கன்சென்சுவல் ஷேரிங் ஆஃப் இன்டிமேட் இமேஜஸ், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேக் ப்ரொஃபைல் மூலமாக வந்து வேகரிசம், அப்புறம் க்ரூமிங்னா என்ன அர்த்தம்னா இப்போ யாருன்னே தெரியாது, வெறும் ஆன்லைனில் மூலமாக தான் அந்த ஒரு நபரை சந்திச்சிருப்பீங்க. அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி உங்களை வந்து ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, பணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. இதுதான் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் க்ரூமிங். இதை யாரெல்லாம் விக்டிம் ஆகுறாங்க அப்படின்னா குறிப்பாக வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய விமன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் லிட்ரஸி பற்றி ஐடியா இருக்காது. அவங்க தே வுட் ஹவ் பீன் எக்ஸ்போஸ்டு நியூ டு த டிஜிட்டல் வேர்ல்டு. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஆன்லைன் ஃப்ராட்ஸு, அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸு, இதன் மூலமாகவும் அவங்க வந்து விக்டிம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நேஷ்னல் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னலி there is a thing which is called as Commission on Status of Women, where UN members including India, Commission on Status of Women ஒரு இன்டர்நேஷ்னல் கமிஷன் இருக்குது. அதில் இந்தியாவும் ஒரு மெம்பர் which has signed. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரிலிமினரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் 69th நெகோசியேஷனில் இந்தியா சைன் பண்ணுச்சா, இந்தியா இதுவாக இருந்துச்சா, பார்ட்டாக இருந்துச்சா, இப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, it has signed that, it has agreed that adequate safeguards in order to promote an open, secure, stable, accessible, affordable informations and communication technology to all women and children. இந்த கண்டென்ட் வந்து நம்மளே எழுதிடலாம். ஓகேங்களா, சுற்றி யோசித்தாலும் இதே தான் இருக்கும். ஆக்சசபிள்னு பேசியிருப்பாங்க, அஃபோர்டபுள்னு பேசியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்குது, அவைலபிள்னு பேசியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. பட் இந்தியா இருக்குது, இந்தியா இதை சைன் பண்ணியிருக்கு. கமிஷன் ஃபார் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் யார் நடத்துனது, இவ்வளோ தான். எங்கே நடந்துச்சு அது கேட்பாங்க, எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. அப்போ என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to strengthen the legal policy framework. லீகல் பாலிசி எப்பயுமே பாருங்கள், யார் எடுத்தாலுமே வந்து இப்போ இதெல்லாமே வந்து அதே மாதிரி ஆன்சர் ரைட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக். ஒரு விஷயம் வருது, எப்படி இதை வந்து மெஷர்ஸ் டு காம்பேக்ட் ஜெண்டர் பேஸ்டு வைலன்ஸ், மெஷர்ஸ் டு காம்பேக்ட் த டிஜிட்டல் ஃப்ராடு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க, மெஷர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் ஃப்ரேம் ஒர்க். என்ன ஃப்ரேம் ஒர்க்கு? கான்ஸ்டிடியூஷனலாக யோசிங்க. கான்ஸ்டிடியூஷனாக ஏதாவது பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டிஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன். மைனாரிட்டிஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன், ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, அதை எப்படி மாற்றுறது? ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வி கேன் கிவ் மெஷர், அதை ஒரு மெஷராக கொடுக்கலாம். செகண்ட் வந்து லீகல் மெஷர்ஸை கொடுக்கலாம், லீகல் மெஷர்ஸ். அப்புறம் கவர்னன்ஸ் மெஷர்ஸை கொடுக்கலாம், கவர்னன்ஸ் மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பார்ட்டிசிபேட்ரி, அதன் மூலமாக
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜிஓ உடைய இல்லை சிவில் சொசைட்டியோட உதவியோட இல்லை ப்ரெஸ்ஸோட உதவியோட கம்யூனிட்டியோட உதவியோட இப்படி இந்த மெஷரை கொடுக்கலாம். இதுதான் அவேர்னஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு லாஸ்ட் பாயிண்ட்டை நம்ம சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபினாமினா வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபினாமினாக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஏதுவான அந்த பாயிண்ட்ஸை உள்ளே சொருகிட்டு வந்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். உங்களோட ஆன்சருக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அழகாக உங்களால் எழுதிட முடியும். ஓகேங்களா? அப்போ இப்போ இவங்க திருப்பி பாருங்கள், ஸ்ட்ரென்தனிங் த லீகல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? லீகல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பேண்டிங் டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. அப்புறமா வந்து இன்டெகிரேட்டிங் சேஃப் ஆன்லைன் ப்ராக்டிசஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம்ஸ், கம்யூனிட்டி பேஸ்டு. இவங்களோட சிந்தனையுமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தான். எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? லீகலுக்கு அப்புறம் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான ஒரு இது இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் நேஷன் வைடு கேம்பெயின், அப்புறமா வந்து கொலாபரேஷன் வித் இந்தியாஸ் வைப்ரண்ட் டெக் இண்டஸ்ட்ரீஸ் கூட நம்ம கொலாபரேட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்டிங் த கெப்பாசிட்டி அண்ட் ஹெல்ப்லைன்ஸ் சச் ஆஸ் டெக் சக்தி, ஹெல்ப்லைன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ஷூரிங் த சேஃப்டி ஆஃப் ஆன்லைன் இஸ் நாட் இது வந்து ஒரு இது மாதிரி கன்க்ளூஷன் மாதிரி. அது வெறும் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் இல்லை, இட் இஸ் நாட் ஒன்லி மாரல் ஆப்ளிகேஷன் பட் ஆல்சோ கிரிட்டிக்கல் பில்லர் ஆஃப் இந்தியாஸ் க்ரோத்து. இந்த மாதிரி ஏதாவது முடிக்கலாம். ஏன் கிரிட்டிக்கல் பில்லர்னு நம்ம சொல்கிறோம்? பிகாஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த விமன் இன் த ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஃபார் தெம்செல்ஃப் பட் ஆல்சோ ஃபார் அவர் ஜிடிபி க்ரோத்துக்கு, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை நம்ம ஹார்னஸ் பண்ணுறதுக்கு அதர் 50 ஆஃப் த அந்த பாப்புலேஷனும் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளோட ஜிடிபியை. ஓகேங்களா? நம்மளோட க்ரோத்தை அப்போ தான் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க தைரியமாக வெளியே வரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் கிளாமரிங், அதுக்கப்புறமா வந்து க்ளோரிஃபையிங் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து ஓடிடியில் தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஃபார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இதை பேசுகிறாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஃபார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பப்ளிஷர் ஷால் நாட் transmit, publish or exhibit any content prohibited under any law for the time being in force or by any court of competent jurisdiction. ஓகே, இந்த மாதிரி ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸு ஓடிடியில் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த நியூஸ். ஓகேங்களா? அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பாப்புலர் சஸ்பெக்ட். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், இது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ மேன் ஹூ ஷாட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் வந்து யுனைடெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதோடைய சிஇஓ அவரை வந்து ஷார்ட் பண்ணுறாரு. யாருமே வந்து இவருக்கு எதிராக, நிறைய பேர் வந்து இவருக்கு ஆதரவாக வந்து ட்வீட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இவருக்கு ஆதரவாக. இட் இஸ் லாங் டேர்மில் வந்து கம்மிங். அதுக்கப்புறமா வந்து இந்த கொலையை வந்து நிறைய பேர் நியாயப்படுத்துகிறாங்க. அண்ட் தே ஆர் சேயிங் தட் இட் இஸ் அ விஜிலாண்டி ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக மக்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மேலே தேக்கி வச்சிருக்கப்பட்ட கோவம் இவர் ஒரு பிரதிநிதியை கொன்னதன் மூலமாக வெளியே வருது. இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே இருக்க அந்த புல்லட் கேசிங்கில் வந்து இவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is 3 important word which is delay, deny and defend. Delay, deny and defend. Insurance companies are accused of delaying and denying and defending the premium which they have to give to their customers. அதை பண்ணாமல் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுக் த கலெக்டிவ் கான்சைன்ஸ் ஆஃப் த பப்ளிக். இதையுமே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இதையும் நீங்கள் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எஸ்ஏக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஒரு உயிரை கொல்றது எத்திக்கலா தப்பு. ஓகேங்களா? ஒருத்தன் ஒரு உயிரை கொன்னுறான். ஓகே, பட் he has not been ridiculed by the public, but morally his act has been appreciated by the public as a vigilante justice. ஓகேங்களா? சட்டத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அவர் செயல்படுறாரு. இது எதனால் அப்படின்னா, this is the failure of the system. அந்த சிஸ்டம் அந்த கம்பெனி என்ன பண்ணணுங்கிறத என்ஷூர் பண்ணாதனால தன்னுடைய இயலாமையை இன்னொருத்தன் வந்து அதை பண்ணுறான் அப்படின்னோடனே அவனுக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதான் அந்த கிளாசிக் கேஸ், which is nothing but the example of utilitarian philosophy. Utilitarian philosophy, which is end justifies the mean. End is justifying the means. இதுதான் அந்த யூட்டிலிட்டேரியன் ஃபிலாசபியை சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், பட் இட் இஸ் ராங். நீங்கள் ராங்குன்னு தான் டிஃபெண்ட் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் இன் டு தட் சிஸ்டம், யூ ஹாவ் டு டிஃபெண்ட் தட் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாருமே சரி, இவருக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க, இன்னொருத்தர் வேறு ஒரு விஷயத்துக்காக he will take the vigilante justice. இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட பர்சனல் கிரிவன்ஸுக்காக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா the whole system will collapse. System is like a house of cards. ஓகேங்களா? ஒரு கார்டு தட்டி விட்டாங்க அப்படின்னா சரிஞ்சிரும். ஓகேங்களா? இட் இஸ் மோர் பவர்ஃபுல், பட் இட் ஆல்சோ லைக் த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஏன்னா சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், பட் அதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க பப்ளிக். அந்த பப்ளிக் வந்து இந்த சிஸ்டம் நமக்கானதுன்னு நம்பினா மட்டும்தான் அந்த சிஸ்டம் வேலை செய்யும். நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது அந்த சிஸ்டமோட வேலை. அப்படி அந்த சிஸ்டம் வந்து இழந்துருச்சு, அந்த சிஸ்டம் வந்து அந்த பப்ளிக்கோட நம்பிக்கையை இழந்துருச்சுன்னா சிஸ்டம் வில் கொலாப்ஸ். ஓகேங்களா? கொலாப்ஸ் ஆச்சுன்னா சிஸ்டமுக்கும் நல்லதில்லை, பப்ளிக்கும் நல்லதில்லை. பிகாஸ் த ரிசல்டன்ட் இஸ் கயோஸ். கயோஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேங்களா? அதுக்காக தான் இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ணுறோம், தேர் இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட். இந்த சோஷியல் கான்ட்ராக்டின் மூலமாக கவர்மெண்ட்டை இந்த பப்ளிக்காக சேர்ந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அதில் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. மொனார்க்கியிலேருந்து டெமோக்ரஸி வரைக்கும் we have now arrived. all has its own flaws. அந்த ஃப்ளாவில் ரொம்ப கம்மியான ஃப்ளா இருக்கக்கூடியது டெமோக்ரஸி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல் வனாக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குங்க. ஓகேங்களா? இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, இட் இன்சென்டிவைசஸ் த கார்கோ டிரான்ஸ்போர்ட் வயா த நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1 and 2. ஓகேங்களா? 1, 2, 3 இதில் வந்து கார்கோ டிரான்ஸ்போர்ட்டை இன்சென்டிவைஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜல்வனாக் ஸ்கீம் ஆஃபர்ஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் அப் டு 35% ஆஃப் த டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இந்த டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை 35% வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுது ஃபார் 3 years. நெக்ஸ்ட் 3 yearsக்கு வந்து அது ரீஇம்பர்ஸ் பண்ண போகுது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இதனால் என்ன அட்வான்டேஜ்? இட் வில் பி எக்கலாஜிக்கலி சவுண்டு. ஓகேங்களா? ஏன் எக்கலாஜிக்கலி சவுண்டு? வாட்டர்வேஸ் மூலமாக போகும்போது நமக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகும் வாட்டர்வேஸில். ஓகே, அண்ட் இட் வில் ஆல்சோ ஹாவ் டீகன்ஜஸ்ட் த ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸ். டீகன்ஜஷனுக்கு அது வழிவகுக்கும். இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ். இதுக்கு பேர் என்னது? ஜல் வனாக் ஸ்கீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லிவி ஆஃப் ஹையர் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டொபாக்கோ அண்ட் சுகர்டு பெவரேஜ். இதில் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் மாற்றி சொல்லிட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு ஒரு ஹையஸ்ட் ஸ்லாப் இருக்குது ஜிஎஸ்டியில், விச் இஸ் 28%. ஓகேங்களா? டொபாக்கோ அதுக்கப்புறமா வந்து சுகர்டு பெவரேஜஸ்க்கு மட்டும் அந்த ஸ்லாபை வந்து உடச்சி என்ன பண்ண போகிறாங்கன்னா 32% மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா? 35% மாற்ற போகிறாங்க. 35% இருக்கிறத விட இன்னும் 40% ஆக்குனீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்செக்கர் அதிகமாகும். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராடக்டோடைய அந்த வேல்யூ, அந்த ப்ராடக்டோடைய அந்த காஸ்ட் வந்து ஓவரால் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இதனால் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கம்மியாகும், அதே மாதிரி வந்து டெத்து கம்மியாகும். அதுக்கப்புறம் டிபெண்டபிள் பாப்புலேஷன்ஸ் அவங்களுடைய அந்த
அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபார் டொபேக்கோ அண்ட் பெவரேஜஸ். ஓகேங்களா, டேக்ஸஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் வெறும் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கிடையாது, எக்ஸசைஸ் டியூட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றார். ஓகேங்களா, இதை தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு இன்டர்நேஷ்னல் இது இருக்குது, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ப்ரிலிமினரிக்கு இம்பார்ட்டண்ட் தான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஃப்ரேம் ஒர்க்கான கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ கண்ட்ரோல், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ கண்ட்ரோல், விச் இஸ் இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி, இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி ஆஃப் இட். ஓகேங்களா, இதுவுமே வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, all tobacco products be taxed comparably to prevent the substitution between them. ஏன்னா டொபேக்கோ ப்ராடக்ட்ஸை நீங்கள் டேக்ஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் பேரிட்டியே இல்லை. பீடிக்கு கம்மியான டேக்ஸு, சிகரெட்டுக்கு அதிகமான டேக்ஸு, சுருட்டுக்கு அதிகமான டேக்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கிறாருன்னா கம்மியான பீடியை பிடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ பேரிட்டி பிட்வீன் ஆல் அமங் தம். ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னுமுமே வந்து பீடி இஸ் ரிகார்டட் அஸ் காட்டேஜ் ஒர்க்ஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழிலாக தான் இன்னுமே அதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய பேரோட வாழ்வாதாரம் அதில் இருக்குது, பீடி சுருட்டுறவங்களுடைய வாழ்வாதாரம் அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால லெஸ் டேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். பீடி பிடிச்சா மட்டும் என்ன வந்து 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ போகிறானா? இல்லை. ஸோ அதான் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீசெண்ட்லி இந்தியா ஹஸ் கமாமரேட்டட் இட்ஸ் விஜய் திவாஸ். ஓகேங்களா, விஜய் திவாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த கமாமரேஷன் ஆஃப் விக்ட்ரி ஓவர் த பங்களாதேஷ் லிபரேஷன். அதை வந்து விஜய் திவாஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம், விஜய் திவாஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸில் கிரிச் ஸ்ட்ரெயிட். இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. அதோட ஸ்ட்ரெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஏரியா பிட்வீன் கிரீமியன் பெனின்சுலா அண்ட் ரஷ்யன் ஏரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் கிரீச் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஏரியா இஸ் கிரீச் ஸ்ட்ரெயிட். இது சி ஆஃப் அசோவையும் பிளாக் சீயையும் இணைக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா, சி ஆஃப் அசோ அண்ட் பிளாக் சி, இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் இந்த கிரீச் ஸ்ட்ரெயிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரோடோ என்ரிச்மெண்ட் பிளான்ட் இஸ் ஆல்சோ இன் நியூஸ். ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. ஃப்ரூடோ என்ரிச்மெண்ட் பிளான்ட் ஈரானில் இருக்குது. ஸோ மற்ற என்ரிச்மெண்ட் பிளான்ஸ் வந்து நாட்ஸ், அராக், ஃப்ரூடோ, இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஈரானில் இருக்கக்கூடிய என்ரிச்மெண்ட் பிளான்ஸ் இது. நெக்ஸ்ட் தேர் இஸ் அ டியூன் இன் மொராக்கோ. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பிமெரல் லேக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, எப்பிமெரல் லேக்னால் என்ன அர்த்தம்னா, லேக்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த ஓஷனில் போய் அது வந்து சேராது, அங்கேயே அதுக்குள்ளேயே சப்ஸ்கியூம் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் எப்பிமெரல் லேக். இங்கே இந்தியாவிலேயும் அந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லூனின்னு சொல்லுவாங்க, லூனி ரிவர். ஓகேங்களா, அந்த மாதிரியான லேக்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடுடைய அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி இருக்குல்ல, தமிழ்நாடுடைய அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி ஃப்ரம் த ஓப்பன் மார்க்கெட் பாரோயிங்ஸ், அது வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. டோட்டல் லயபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் என்னங்கிறத பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் லயபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் வந்து டிப்பிக்கலி கான்ஸ்டியூட்ஸ் இன்டர்னல் டெப்ஸ். இன்டர்னல் டெப்ஸில் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் லோன்ஸ், வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் ஃப்ரம் த ஆர்பிஐ, ஆர்பிஐ கிட்டேருந்து அட்வான்ஸ் வாங்குறது, அப்புறமா வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டிஸ் issued to the National Small Saving Fund, loans from financial institutions, அப்புறம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் த, இது இன்டர்னல் பாரோயிங் மட்டும். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது. ஓகேங்களா, இன்டர்னல் பாரோயிங்கில் மட்டும் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்குறது. அதுக்கப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் லயபிலிட்டிஸ், அப்புறம் உதய் பாண்ட்ஸ், பாண்ட் நம்ம கொடுப்போம், உதய் பாண்ட்ஸ் கொடுப்போம். அது ஏன்னா டிஸ்காம்ஸ்க்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்டர்ஸ். ஓகேங்களா, இப்படி ஸ்டேட்டோடைய அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி, இப்போ ஸ்டேட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கடன் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 8,34,000 கோடி இருக்குது. ஓகேங்களா, அதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ்
மார்க்கெட் பாரோயிங்ஸ் தான் அதிகம். ஓகே, இன்டர்னல் டெப்ட் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have organized the functioning of the scheme which has been launched by the state government. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம். அது வந்து புதுமை பெண் திட்டம் இல்லைனா புதுமை பெண் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா 6th-லேருந்து 12th தமிழ் மீடியத்தில் படித்த பெண்கள் அவங்க ஹையர் செகண்டரி, அதாவது வந்து காலேஜஸுக்கு போகிறாங்க, ஐஐடியோ காலேஜோ எம்பிபிஎஸ்ஸோ ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்க போகும்போது அவங்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறது. இதுதான் வந்து மூவலூர் ராமாமிர்தம் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் இல்லைனா புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா? ஸோ இதனால் அந்த பலனடைஞ்சவர்களுடைய அந்த பெனிஃபிஷரிஸோடைய அந்த ப்ராஸ்பெக்டை வந்து அசஸ் பண்ணது தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து குறைஞ்சதாக சொல்லியிருக்காங்க அந்த ஃபேமிலிஸ்க்கு. அதுக்கப்புறம் அர்லியராக வந்து இது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் பர்சனல் க்ரோத் அண்ட் எனேபிளிங் பெனிஃபிஷரிஸ் டு அவாய்ட் early மேரேஜஸ் அவாய்ட் பண்ணுது. அதே மாதிரி பேர்டன் ஆஃப் த அந்த ஃபேமிலிஸை குறைக்குது. அதுக்கப்புறம் கரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, அவங்க மெயினாக வந்து எதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. காலேஜ் எக்ஸ்பென்சஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணுறாங்க, புது ஸ்கில்ஸ் கோர்சஸுக்கு போடுறதுக்காக என்ரோல் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல விதமாக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமான என்ரோல்மெண்ட் பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமான பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான டிஎன்டி இனிதே முடிந்தது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வில் தேர் பி அ டெஸ்ட் சீரீஸ் பற்றிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பெண்டிங் வீடியோ ஒரே ஒன்று தாங்க இருக்குது, போட்டுடுறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, சீக்கிரம் போட்டுறேன். ஓகே, லாஜிஸ்டிக் வெர்சஸ் சப்ளை செயின் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது there is a product in farmனு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அரிசி மூட்டை இருக்குங்க. ஓகேங்களா? இந்த அரிசி மூட்டை என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூட்டை வந்து ஒரு குடோனுக்கு வரும். ஓகேங்களா? இந்த குடோன்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேலருக்கு வரும். இந்த ஹோல்சேலர்லேருந்து ஒரு ரீட்டெய்லருக்கு வரும். இந்த ரீட்டெய்லர்லேருந்து ஒரு ஃபேமிலிக்கு வரும். இந்த ஹோல் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ லாஜிஸ்டிக்ஸுக்கு போங்க. லாஜிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸில் இப்போது கண்ட்ரி ஏ இருக்குது, கண்ட்ரி பி இருக்குது. இந்த கண்ட்ரி ஏலேருந்து கண்ட்ரி பிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசியை சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த கண்ட்ரி ஏ வந்து போர்ட் மூலமாக வந்து இந்த கண்ட்ரி பிக்கு ஷிப்பிங் மூலமாக வந்து கண்ட்ரி பிக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஃபார்ம்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கண்ட்ரி ஏல இருக்கக்கூடிய குடோன்ஸுக்கு வரும். ஓகேங்களா? இந்த குடோன்லேருந்து திருப்பி இந்த போர்ட்டுக்கு அந்த ஷிப்புக்கு வந்து அது சப்ளை ஆகும். அந்த ஷிப்பு மறுபடியும் வந்து கண்ட்ரி பிக்கு போகும். இங்கே பக்கத்தில் இருக்க குடோனுக்கு வந்து அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு போகும். இதுதான் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் லாஜிஸ்டிக்ஸ். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொரு இதுக்கு போகிறது தான் வந்து சப்ளை செயின். இல்லைனா இதையுமே சப்ளை செயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜாகிரஃபியும் ரிமைனிங் கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே, சீக்கிரம் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.